ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நான் கதைக்கிறேன் மொதல்ல. எல்லாரும் கேக்குதா? கேக்குது சார். கேக்குது ஓகே. சார். கேக்குது. சரி. ஆ முதலாவது கைண்ட்லி ரிக்வெஸ்ட் முதலாவது என்னன்னா, ஆ நீங்க ஆன்சர் எதுவும் சொல்ல போகல. இல்லாட்டி என் கூட கதைக்கும்போது நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு, அதன் பிறகு நீங்க மைக்க ஆஃப் பண்ணிருங்க. சம்டைம் உங்க வீட்டுகள்ல நீங்க கதைக்கிற சத்தங்கள் கேட்டா, அது மத்த ஆட்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா அமையலாம். நீங்க எல்லாருமே பொதுவா டீச்சர்ஸ் தான். நானும் டீச்சரா இருந்தவன் தான். டீச்சரா இருந்து போட்டு தான் பிறகு எக்ஸாம் செஞ்சு இந்த இது பிளானிங் சர்வீஸ்ல இருக்கிறேன். ஆ இது 1வது விஷயம். அடுத்தது என்னன்னு சொன்னா, டீச்சிங்க பொறுத்த மட்டில நல்ல துறை. ஆனா என்ன நம்ம டீச்சிங்லயே தொடர்ந்து இருக்கிறதும் பார்க்க, இன்னொரு நிர்வாக அலையில போறது மிகவும் ஒரு சிறந்தது. சாலச் சிறந்தது. ஏன்டா, சில இடங்கள பொறுத்தவரைக்கும் நம்மள நிர்வகிக்கிற ஆட்கள், தகுதியான ஆட்கள் இருக்கலாம். ஸ்கூல பொறுத்தமட்டு சில ஸ்கூல்கள பொறுத்தவரை காட்டியும், உங்கள நிர்வகிக்கிற ஆட்கள் தகுதி இல்லாத ஆட்கள் அந்த இடத்துல உட்கார்ந்துன்னு இருப்பாங்க. அப்படி ஒரு நிலைமைக்கு போகக்குள்ள ஒரு தகுதியான இடத்துக்கு தகுதி வாய்ந்த நபர்கள் போறத நான் விரும்புற ஆள். நான் டீச்சர் இருந்துட்டு அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. ஆகவே கட்டாயம் இந்த எக்ஸாம் நீங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ற மாரி, தமிழ் மீடியம்ல சிறந்த பெறுபேறு பெற்று நீங்க எல்லாருமே ஒரு பிரின்சிபலா வரணுன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் முதல். சரி. இன்றைய பேப்பர பொறுத்தவரை அது ஒரு இலவச ஒரு கருத்தரங்காக தான் நடைபெறுது. ஒரு சாதாரண பொது அறிவு. சாதாரண பொது அறிவுன்னு சொல்லப்போக நான் ஒரு ஒரு பேப்பர சொல்லி போட்டு, அதுக்கு விடை சொல்லிக் கொண்டு போற மாரி நான் அத யோசிக்கல. நாங்க அப்படி செய்றது அது பொருத்தமும் இல்ல. ஒரு கலந்துரையாடலா, அத நம்ம நோக்கி கொண்டு போறது இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா நெறைய விஷயங்கள் உங்களுகிட்ட இருந்து வரும்போது, நெறைய பேருக்கு அந்த தகவல்கள் பரிமாறப்படும். பொது அறிவுன்னு சொல்றது சாதாரணமா தகவல். உங்களுக்கு எவ்வளோ தகவல்கள் தெரியும்ன்றத பரீட்சிக்கிற ஒரு பேப்பர் தான் அந்த பொது அறிவுன்னு சொல்றேன். அப்ப நம்மள்ட்ட இருக்கிற தகவல்கள் நம்ம பரிமாறும்போது, அனைவரும் அ அந்த எக்ஸாம்ல ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஏரியாஸ் தானே. ஒவ்வொரு ஏரியா பொறுத்து தான் நீங்க போட்டி போடுறீங்க. ஆகவே நமக்குள்ள தகவல்கள் பரிமாறுறது ஒரு நல்ல விடயமா கருதப்படும். சரியோ? ஓகே. நான் 1வது விஷயத்துக்கு போறேன். 1வது கேள்வி பாருங்க. உமாஓயா நீர்த்தேக்க திட்டத்துக்கு நிதியுதவி வழங்கிய நாடு எது? ஈரான். ஈரானா? எஸ். இப்ப நம்ம ஈரான் சார். பொதுவா அ எது? ஈரான் ஈரான். ஈரான். ஓகே. சரியோ? இப்ப பொதுவா என்னன்னு சொன்னா, இப்ப நீர்த்தேக்க திட்டம்னு சொல்லும்போது, நம்ம சாதாரணமா பார்க்க வேண்டிய விடயம், இலங்கையினுடைய 1வது நீர்த்தேக்க திட்டம், அல்லது இலங்கையுடைய 1வது பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம். அப்படின்னு சொல்ல போக்குல எது வரும்னு கேட்டா, கல்லோயா. கல்லோயா நீர்ப்பாசன திட்டம், அல்லது கல்லோயா அபிவிருத்தி திட்டம், அல்லது கல்லோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம். இப்படியெல்லாம் சொல்லுவாங்க அத. சரியோ? அப்ப இந்த கல்லோயா ஆரம்பிக்கிறது யாருன்னு கேட்டா, டி.எஸ். சேனாநாயக்க. அப்ப டி.எஸ். சேனாநாயக்க தான் இலங்கையுடைய 1வது பிரதமரா பதவி வகிக்கிறாரு. அப்ப அவருடைய காலத்துல இந்த கல்லோயா நீர்ப்பாசன அபிவிருத்தி திட்டம் இலங்கையில கொண்டு வரப்படுது. சார் இப்ப இந்த பேப்பர் இடம் இருக்கு. ஷோ ஆகல சார். சார் பேப்பர் ஷோ ஆகல சார். ஸ்க்ரீன் ஷேர் ஆகல பேப்பர். ஸ்கிரீன் ஷேர் ஆகலையா எல்லாருக்கும்? வேறொரு போட்டோஸும் வந்திருக்கு சார். இல்ல சார். சார் என்னது? ஸ்டார்ட்ல வந்துச்சு சார். இப்பதான் ஓ, இப்ப போட்டோஸ். வேறொரு போட்டோ ஒன்று காட்டுது டிஸ்பிளே. நான் இங்க வேற யாரும் இதாக்கியிருக்கீங்களோ? ஓ கிருஷ்ணவேலுங்கிறவர் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த கிருஷ்ணவேல் ப்ளீஸ் உங்களுடைய ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணீங்கன்னா நல்லா. சார் அட்மின் மட்டும் நீங்க இருக்கிற மாதிரி அப்படி செய்யலாம் சார். இப்ப உங்களுக்கு என்ன திரை விளங்குதா? ஓகே ஆம் ஓகே சார். சார். சார் ஓகே. யாரும் இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணாதீங்க நீங்க. சரியா? ஓகே. சரி. அப்ப நீங்க இந்த விஷயம் சொன்ன அப்ப மகாவலி, அதன் பிறகு மகாவலி அபிவிருத்தி திட்டம் இலங்கையில கொண்டு வரப்பட்டது. அதுல பல அபிவிருத்தி திட்டங்கள் இலங்கையில மேற்கொள்ளப்பட்டது. இலங்கையில ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் என்ற ரீதியில இந்த மகாவலி ப்ராஜெக்ட கருதுறாங்க. சரியோ? அதன் பிறகு கடைசி என்னன்னு சொன்னா, இந்த உமாஓயா நீர்த்தேக்க திட்டத்தை சொல்லணும்னு சொன்னா,
இந்த உமாஓய நீர்த்தேக்க திட்டம் வந்து ஈரான் அரசாங்கத்தால இலங்கையோட நிதி உதவி, இலங்கை நிதி உதவினா ஈரான், ரெண்டு பேரும் நிதி உதவியிலையும் தான் இந்த உமாஓய நீர்த்தேக்க திட்டம் வந்து இலங்கையில வந்து அமைக்கப்படுது. அப்ப இத வேலை உண்மையாவே ஆரம்பம் வந்து மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி இருக்கிற காலத்துலதான் இது ஆரம்பிக்கப்படுது 2008ஆம் ஆண்டு. இருந்த போதிலும் இதுல வேலைகள் எல்லாம் நிறைவு பெறது வந்து 2023 அந்த மாதிரி காலப்பகுதியில தான் இதுல வேலைகள் எல்லாம் கம்ப்ளீட்டா முடியுது. அப்ப இத வந்து திறக்கிறதுக்காக இதுல ஓப்பனிங் செரமனிக்கு ஈரானுடைய அப்ப இருந்த சுப்ரீம் லீடர், அப்ப யார் இருந்தார் சுப்ரீம் லீடர்? இப்ராஹிம் ரைசி. இப்ராஹிம் ரைசி, எஸ், வெரி குட். அப்ப இப்ராஹிம் ரைசி வந்து இலங்கைக்கு வராரு. வந்து அதை ஓப்பன் எல்லாம் செஞ்சு போட்டு அவர் போயிட்டு, அதன் பிறகு அவர் அசர்பைஜான் ஒரு பயணம் கொண்டு போகல ஒரு ஹெலிகாப்டர் விபத்துல அவர் வந்து உயிரிழந்துடுறாரு. அதன் பிறகு சிராஜ் சார் விலங்கல்ல சாரி, அது சுப்ரீம் லீடர் அவர் ஆயத்துல்லா கொமைனி தான் பிரதமர் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி. இப்ப வந்து இப்ராஹிம் ரைசி அல்ல, இப்பதான் ஆயத்துல்லா அலி காமேனி. இல்ல அங்க அந்த வந்து ஒரு வாழ்நாள் ஆல்ரெடி இதான் சுப்ரீம் லீடர். அங்க அவங்களோட கான்ஸ்டிடியூஷன்ல அப்படித்தான் இருக்கு. ஆனா இவர் தேர்தல்ல வந்தவர் இவர் இப்ராஹிம் ரைசி. இப்ப மசூத் பெசக்சியான் வந்திருக்கிறாரு. சரி, ஓகே, சரியா. அதன் பிறகு இலங்கைக்கும் ஈரானுக்குரிய அடுத்த தொடர்பு என்னன்னு கேட்க போகல, கச்சா எண்ணெய் ஒப்பந்தம், அதாவது கச்சா எண்ணெய் தேயிலை ஏற்றுமதி ஒப்பந்தம் ஒன்று இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையில வந்து நடைபெற்றது. இது வந்து 2021ஆம் ஆண்டு அந்த டொலர் பிரச்சனை வந்து இலங்கையில காணப்பட்ட காலத்துல இலங்கையிலிருந்து வழங்கப்படுறது வந்து தேயிலை வழங்கப்படும், அதற்கு பதிலாக அவங்க வந்து கச்சா எண்ணெய் இலங்கைக்கு வழங்குற அந்த செயற்பாடுல இருந்தாங்க. சரியோ? இது வந்து 2021 கச்சா எண்ணெய் தேயிலை ஏற்றுமதி ஒப்பந்தம் இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையில நடைபெற்றது. இது வந்து இலங்கைக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த தொடர்பை வந்து சுட்டி காட்டுது. இப்ப இதுல சீனா எந்த நீர்த்தேக்க திட்டத்துக்கு நிதி உதவி வழங்கியிருக்குன்னு தெரியுமோ? அதாவது சீனா வெரி குட், மொரகஹகந்த. அந்த மொரகஹகந்த நீர்த்தேக்க திட்டத்துக்குரிய நிதியுதவி வந்து சீன அரசாங்கத்தால வழங்கியது, சீன அபிவிருத்தி வங்கி அதனூடாக வழங்கப்ப. மொரகஹகந்த நீர்த்தேக்க திட்டத்தை சீனா மட்டுமானு கேட்டா இல்ல, சீனாவும் நிதி உதவி வழங்கிக்கிறாங்க, சவுதி வழங்கிக்கிறாங்க, குவைத் வழங்கிக்குது, யூகே வழங்கி எல்லா நாடுகளும் வழங்கப்பட்ட போதிலும் சீனாவினுடைய பங்களிப்பு அதிகமாக காணப்படுது. அந்த அடிப்படையில இந்த மொரகஹகந்த நீர்த்தேக்க திட்டத்துக்கு சீன அரசாங்கத்தினுடைய நிதி உதவி தான் கொடுக்கப்பட்டதுன்னு கருதப்படும். சரியோ? ஸ்வீடன் வந்து எந்த நீர்த்தேக்க திட்டத்துக்கு நிதி உதவி வழங்கினது? கொத்மலை நீர்த்தேக்க திட்டத்துக்கு ஸ்வீடன் நாட்டினுடைய நிதியுதவி வழங்கப்பட்டது. ஐக்கிய ராஜ்யம் விக்டோரியா, வெரி குட். அப்ப ரந்தனி கலைக்கு யார் நிதி உதவி? ஜெர்மனி, வெரி குட். மாதுருவய நீர்த்தேக்க திட்டத்துக்கு கனடா. மாதுருவய நீர்த்தேக்க திட்டத்துக்கு கனடா அரசாங்கத்தின் நிதியுதவி வழங்கப்பட்டிருந்தது. ஓகே, வெரி குட். இரண்டாவது கேள்வி பாருங்க. ஆசியாவில் முதலாக நோபல் பரிசு பெற்றவர் யார்? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், நோபல் பரிசு பெற்ற முதலாவது ஆசிய நபர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். ஓகே, வெரி குட். இப்ப இந்த ரவீந்திரநாத் தாகூர் சொல்லுவது, ரவீந்திரநாத் தாகூர் வந்து பொதுவா இந்த நோபல் பரிசு அண்டி ஒரு கேள்வி ஒன்று கட்டாயமாக வரக்கூடிய ஒரு கேள்வி. அது ஒன்று இம்முறை வழங்கப்பட்ட நோபல் பரிசு அடிப்படையாக வரலாம், அல்லது நோபல் பரிசுல பழைய வரலாறுகளை அடிப்படையாக கொண்டு வரலாம். பொதுவா நீங்க கேள்விட பேட்டர்னை தெரிஞ்சுக்கோங்க. சாதாரணமா கேள்விட பேட்டர்ன் எப்படின்னு சொன்னா, ஒன்று அண்மை கால போக்குகளை அடிப்படையாக கொண்ட கேள்விகள் அதிக அளவு வரும். அதே போல அண்மை கால போக்குகளோடு தொடர்புடைய வரலாற்று பதிவுகள், இதையும் பேஸ் பண்ண மாதிரி கேள்விகள் வரும். இந்த மாதிரி தான் பொதுவா வந்து ஒரு எக்ஸாம் பேப்பருக்குரிய கேள்விகள் வந்து எதிர்பார்க்கப்படுறது. அப்ப ரவீந்திரநாத் தாகூருக்கு வந்து 1913ஆம் ஆண்டு இலக்கியத்துக்குரிய நோபல் பரிசு கிடைக்குது. அவர் எழுதின முக்கியமான ஒரு நூல் கீதாஞ்சலி. அப்ப அந்த கீதாஞ்சலி என்ற நூலுக்காகத்தான் இந்த ரவீந்திரநாத் தாகூருக்கு 1913ஆம் ஆண்டு இலக்கியத்துக்குரிய நோபல் பரிசு கிடைக்குது. சரியோ? இப்ப அதே மாதிரி இந்த ரவீந்திரநாத் தாகூர் அவரோட நினைவாக வந்து இந்திய அரசாங்கத்தின நிதியுதவியுடன் ருகுணு பல்கலைக்கழகத்துல ரவீந்திரநாத் தாகூர் கேட்போர் கூடம்,
ரவீந்திரநாத் தாகூர் கேட்போர் கூடம் அல்லது ஆடிட்டோரியம். இது ருகுன் யூனிவர்சிட்டியிலையும் ஓபன் செய்யப்பட்டது. அதே போல ரவீந்திரநாத் தாகூர் தான் இந்தியாவினுடைய தேசிய கீதம் இருக்கல்ல, இந்தியாவினுடைய தேசிய கீதம், அதே போல பங்களாதேஷ் நாட்டினுடைய தேசிய கீதம், இதை இயற்றினது ரவீந்திரநாத் தாகூர் தான். தெரியும். மேரி கியூரி அம்மையார் ஏதாச்சும் சொல்ல தெரியுமா இந்த நோபல் பரிசை இதாக்கி தொடர்பு படுத்தி? பென்சிலினுக்கு மருத்துவம், பென்சிலின் கண்டுபிடிச்சதுக்கு. பென்சிலின் மேரி கியூரி அம்மையாரோ? மேரி கியூரி அம்மையார் ரேடியம் தான். சரி, ரேடியம் தான் அவங்க கண்டுபிடி. பென்சிலின் கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் பிளமிங். சரியோ, நம்ம அதை எடுத்த தொடர்படுத்த தேவையில்லை. சரியோ. அப்ப மேரி கியூரி அம்மையார் யாருன்னு கேட்டா, அதாவது நோபல் பரிசு பெற்ற முதலாவது பெண்மணி. நோபல் பரிசு பெற்ற முதலாவது பெண்மணி தான் இந்த மேரி. ஓமாமா. அந்த மைக்ல கொஞ்சம் மியூட் பண்றீங்க. நான் உங்களுக்கு முதலாவது இந்த கைண்ட்லி ரிக்வெஸ்ட் அதுதான், நீங்க மைக்ல மியூட் பண்ணுங்க. ஏன்னா அங்க சத்தம் வரும்போது சம்டைம் நீங்க என்கிட்ட தான் கேள்வி கேட்கறீங்களோ. நிறைய பேர்ட்ட வீடியோவும் தெரியுது, அதெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டா நல்லா இருக்கும். நீங்க எல்லாருமே டீச்சர்ஸ் மாதிரி தான் இருக்கிறீங்க. சரியோ. அப்ப மேரி கியூரி அம்மையார் நோபல் பரிசு பெற்ற முதலாவது பெண்மணி. சரியா. இவங்களுக்கு என்னன்னா 1903ஆம் ஆண்டு, அதே போல 1911ஆம் ஆண்டு, இந்த ரெண்டு தடவைகள் நோபல் பரிசு பெற்ற பெண்மணியாக மேரி கியூரி அம்மையார் கருதப்படுறாங்க. ஆல்பிரட் நோபல் சொல்றவர் யாரு? நோபல் பரிசு வழங்கின நோபல் பரிசு வழங்கினவர் சொன்ன என்னண்டா, ஆல்பிரட் நோபல் சொல்றவர் அவர் 1895ஆம் ஆண்டே உயிரிழந்துட்டார். அப்ப அவருடைய நினைவாகத்தான் இந்த நோபல் அவார்டு சொல்றது வழங்கப்பட்டது. இந்த நோபல் அவார்ட்லயும் இப்ப நோபல் அவார்டு 6 துறைகளுக்காக வழங்கப்படும். 6 துறைகளுக்காக வழங்கப்படும். வேதியியல், இயற்பியல், சரியோ, இலக்கியம், மருத்துவம், பொருளாதாரம், இது 5 ஓட சமாதானத்திற்குரிய நோபல் பரிசும் வழங்கப்படும். இந்த 5 நோபல் பரிசுமே ஸ்வீடன் நாட்டில் வழங்குவாங்க. நான் முன்னுக்கு சொன்ன 5 என்னது? இலக்கியத்துக்குரிய நோபல் பரிசு, வேதியியல், இயற்பியல், மருத்துவம், பொருளாதாரம், இது எல்லாத்துக்குமே ஸ்வீடன் நாட்டில் வச்சுதான் நோபல் பரிசு வழங்குவாங்க. இந்த சமாதானத்திற்கான நோபல் பரிசு இது மட்டும் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி நோர்வேல வச்சு வழங்குவாங்க. இந்த வருடம் யாருன்னு சொல்லி தெரியுமா? இந்த வருஷம் சமாதானத்துக்கான நோபல் பரிசு பெறவங்க பேர் தெரியுமா? வெனிசுவேலாவோட ஒரு லேடி ஒரு ஆள். வெனிசுவேலா ஒரு லேடி ஒன்று, அவரோட பேர் வரும் மச்சாட்டோ சொல்லி வருமா? வெனிசுவேலா எதிர்க்கட்சி தலைவர் சார். மசாட்டோ. எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரியா மச்சாடோ. மச்சாடோ. அவங்களுக்கு தான் அந்த சமாதானத்துக்குரிய நோபல் பரிசு இந்த வருடம் அது டிசம்பர் 10ஆம் தேதி நோர்வேல வச்சு வழங்குவேணும். சரியோ. ஜவஹர்லால் நேரு யாருன்னு தெரியுமா? இந்தியாவின் முதலாவது பிரதமர். வெரி குட். இந்தியாவின் முதலாவது பிரதமர். அவர் எழுதிய ஒரு முக்கிய நூல் டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு சொல்லி. அப்ப அந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு சொல்லி கொஞ்சம் வெரி ஃபேமஸா கருதப்படுது. நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே என்னன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்லல. அதாவது பாஸ் பேப்பர்ல அடிக்கடி கேட்கப்படுற கேள்விகள் என்ன, ஒரு எக்ஸாம் பேப்பர்ல ஒரு போட்டி பரீட்சையில எப்படியான கேள்விகள் அவங்க கேட்பாங்க, அந்த விடயத்தை தான் நான் பேஸ் பண்ணி இந்த உங்களுக்கு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். அது எனக்கு தெரிந்த விடயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓ, சமாதானத்துக்கு எப்ப வழங்குற டேட்? டிசம்பர் 10ஆம் தேதி. சரி, அதாவது டிசம்பர் 10ன்னு சொல்றது மனித உரிமைகள் தினம் அல்லோ. அந்த மனித உரிமைகள் தினத்துல தான் இந்த சமாதானத்துக்குரிய நோபல் பரிசும் வழங்கப்படும். அப்ப 3வது கேள்வியை பாருங்க. லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பில் அறிவிக்க வேண்டிய அவசர தொலைபேசி இலக்கம் யாது? 1954. ஜவஹர்லால் நேரு எழுதிய புக். அந்த 1954 சொல்றதுதான் 1954 சார். 1954, அதாவது 1954 சொல்றது. அந்த இலக்கம் தான் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்புல அறிவிக்க வேண்டிய அவசர தொலைபேசி இலக்கம். ஓகே. இத மேல இது 1984 சொல்றது கடந்த அரசாங்கத்துல இந்த யுக்தி என்று சொல்லி ஒரு போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு செயற்திட்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த யுக்தி என்று சொல்ற அந்த செயற்திட்டத்துல அந்த போதைப் பொருள் தொடர்பான அந்த முறைப்பாடுகளை தெரிவிக்கிறதுக்காக
அறிவிச்ச இலக்கம் தான் அந்த 1984 சொல்றது. சரியோ? இப்ப இப்பத்தி அரசாங்கம் மூலமாக ஒரு செயற்திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. முழு நாடுமே ஒன்றாக இந்த செயற்திட்டத்துல அகன்ற செல் சொல்ற ஒரு செயற்திட்ட தலைப்புல ஒரு செயற்திட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்காகவும் அதே போல அவங்க ஒரு அவசர தொலைபேசி இலக்கத்தை அடையாளப்படுத்திக்கிறாங்க. அந்த இலக்கம் என்ன? 18 சொல்றது இப்ப அரசாங்கத்தால இந்த போதைப் பொருள் அதாவது அகன்று செல் சொல்ற அந்த செயற்திட்டத்துக்காக அறிமுகப்படுத்திக்கிற தொலைபேசி இலக்கம். ஓகே. 1990 சொல்றது என்னது? இலவச ஆம்புலன்ஸ் சேவை. இல்ல, சுகசரி ஆம்புலன்ஸ் சேவை அதானே? ஆம்புலன்ஸ் சேவை. அந்த சுகசரி என்று சொல்ற அந்த ஆம்புலன்ஸ் சேவை, இந்த சுகசரி என்று சொல்ற அந்த ஆம்புலன்ஸ் சேவை இந்திய அரசாங்கத்தால இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டதுதான். அதுவும் சரியோ? 1996 சொல்றது மனித உரிமை ஆணைக்குழு, அதாவது மனித உரிமை தொடர்பான மீறல்கள் தொடர்பாக முறைப்பாடுகளை அறிவிக்கிறதுக்கான இலக்கம் தான் அந்த 1996 சொல்றது. சரியோ? இப்ப இது நான் சொன்னது ஒரு சாதாரணமா ஒரு 4 இலக்கம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30-40 இலக்கம் இருக்கு மொத்தம். அப்ப அது தொடர்பா எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டு போறதுதான் நமக்கு லேசு. இப்ப நான் எல்லாத்தையும் இப்ப முதலாவது கிளாஸ் நான் எல்லாத்தையும் சொல்றது அதுவும் பொருத்தம் இல்லை. சும்மா உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரேடியா தலையில தரவும் இயலாது. ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு தான் நம்ம பேசணும், அதுக்கு மேலேயும் பேசவே கூடாது. அப்ப 4வது கேள்வியை பாருங்க. சமுர்த்தி ஊடாக வறிய மாணவர்களுக்கு வழங்கப்படும் புலமை பரிசு யாது? சிப்துறை. இந்த சிப்துறை மாதம் 1500 அப்படி ஏலவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தானே வழங்குறது. சரி, மகாபோன்னு சொல்றது அது பல்கலைக்கழக மாணவர்களுக்கானது. அரசாங்கத்தால 2500 கூட்டிக்கிறேன்னு சொல்றாங்க. அது சுரக்ஷான்னு சொல்றது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சுரக்ஷான்னு சொல்றது பாடசாலை மாணவர்களுக்குரிய ஒரு காப்புறுதி திட்டம். இந்த காப்புறுதி திட்டத்தை கல்வி அமைச்சு அதே போல ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ், இந்த 2 நிறுவனங்கள், கல்வி அமைச்சும் தான் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் ஜெனரல் லிமிடெட் சொல்ற இந்த நிறுவனம், இவங்க 2 பேரும் ஒன்றிணைத்து தான் இந்த மாணவர்களுக்குரிய இந்த சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தை வழங்குறாங்க. அப்ப இதுக்கு ஒரு சுரக்ஷா காப்புறுதிக்குன்னு சொல்லி ஒரு எண்ணக்கரு ஒன்று இது. அதாவது ஒரு துணிப்பு எண்ணக்கரு என்னன்னா அனைத்து மாணவர்களுக்கும் காப்புறுதி. அந்த ஒரு எண்ணக்கருவுல தான் இந்த சுரக்ஷான்னு சொல்ற இந்த காப்புறுதி திட்டம் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படுது. அக்ரஹாரை இனி அது உங்களை விட தெரிஞ்சாக்கள் வேற யாரும் வாய்ப்பு இல்லை. அக்ரஹாரைய என்ன சொன்னா அரச உத்தியோகத்தர்களுக்கான ஒரு காப்புறுதி திட்டம். இந்த காப்புறுதி திட்டத்திலையும் அதுல கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, அடுத்தது நார்மல் இருக்குது. கோல்டுல இப்ப இருக்கிற நடைமுறைப்படி 600 ரூபாய் வெட்டுறாங்க, சில்வருக்கு 300 ரூபாய் வெட்டுவாங்க, நார்மலுக்கு 125 ரூபாய் வெட்டுறது. இப்ப கோல்டு சொல்ற அந்த பேக்கேஜுக்கு 1000 மாத்துறாங்க. நீங்க பேசுற கவரேஜ் இல்ல போல. சார் விளங்குதில் ஒன்றும் கவரேஜ்ல போட்டு. 5வது கேள்வி பாருங்க. சார் சவுண்ட் இல்ல சார். சார் 4வது கேள்வி ஃபுல்லா விளங்க இல்ல சார். சவுண்ட் இல்ல சார். ஒன்றும் இல்ல சார். சவுண்ட் இல்ல சார். கொஞ்சம் பொறுங்க. சரி, ஓகே. இத நான் சொன்னது உங்களுக்கு கடைசி எது கேட்டது? அக்ரஹார அது ஓகேவா? கிளியரா? ஓகே, அது ஓகே. அப்ப 5வது கேள்வியை பாருங்க. இலங்கை கடற்பரப்பில் விபத்துக்கு உள்ளாகி கடல்சார் மாசடைவுகளை ஏற்படுத்திய கப்பல் யாது?
எவர் கிவன். சரி, ஓகே. என்னன்னா இந்த இது மூணாவது விஷயம், இப்ப நான் ஈக்கிற ஏரியா வந்து ரொம்ப மலை, அங்க கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ ஒன்று இருக்குது. நம்ம 7 தூரம் கொண்டு போவோம். சரியோ? எவர் கிவன் நல்ல எக்ஸ்பிரஸ் பேர்ல அம்மா எக்ஸ்பிரஸ் பேர், அதாவது இலங்கை கடற்பரப்புல வந்து விபத்து எவர்கிரேன் அது அந்த சுயஸ் கால்வாயில சுயஸ் கால்வாயில அந்த சிக்கினதுதான் எவர் கிவன் சொல்ற அந்த கப்பல். சரியோ? இது வந்து இலங்கை கடற்பரப்புல விபத்துக்குள்ள இந்த கடல்சார் மாசடைவுகள் ஏற்படுது எக்ஸ்பிரஸ் பேர்ல் சொல்ற அந்த கப்பல். இந்த எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் 2021 தான் இந்த கொழும்புக்கு மிக தூரத்துல வச்சு இதாகி அந்த 10 நெருப்பெல்லாம் பிடிச்ச தள்ளும். அதன் பிறகு அதுல இருந்து நிறைய அந்த பிளாஸ்டிக் துகள்கள் வந்து நிறைய வந்து சூழல் சார் மாசடைவுகளை வந்து ஏற்படுத்தி இருந்தது இலங்கையில. அப்ப அது தொடர்பா ஒரு வழக்கு ஒன்றும் தொடரப்பட்டு உயர் நீதிமன்ற தீர்ப்பு வழங்கி இருந்தாங்க. $1 பில்லியன் $1 பில்லியன் வந்து அந்த கப்பல் நிறுவனத்தால வந்து அபராதமாக செலுத்த வேண்டும், நஷ்ட ஈடாக செலுத்த வேண்டும் சொல்லி உயர் நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பும் இலங்கைக்கு அந்த கப்பலுக்கு வந்து வழங்கப்பட்டிருந்தது. சரியோ? அதன் பிறகு அந்த கப்பல் நிறுவனம் அதை கட்டுறதுக்கு மறுத்தது, அதெல்லாம் இருக்குது. நமக்கு போதுமா இந்த அளவு விஷயம் போதுமானது. டைட்டன் சொல்றது என்னன்னு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ? அந்த டைட்டானிக் ஆராய்ச்சி பண்றதுக்கு போனாங்க பணக்கார குடும்பம். வெரி குட். அதாவது வெரி குட். கிட்டத்தட்ட இந்த டைட்டானிக் கப்பல் சொல்ல போக இந்த டைட்டானிக் கப்பல் வந்து 1912 வட அத்திலாந்திக் கடல்ல வந்து அது வந்து மூழ்குது. அப்ப அது மூழ்கினதுக்கு பிறகு ஒரு 1997 ஜேம்ஸ் கேமரூன் தலைமை அந்த அவரோட தயாரிப்புல வந்து டைட்டானிக் சொல்ற திரைப்படம் வந்து ஏதாவது உருவாக்கப்படுது. சரி, இது எல்லாமே பாஸ் பேப்பர் கேள்வியா? அப்ப இது வந்து என்ன சொல்ற 2023 இந்த டைட்டன் ஓஷன் கேட் என்று சொல்ற அந்த நிறுவனம் ஊடாக டைட்டன் சொல்ற ஒரு நீர்மூழ்கி கப்பல், அதுல வந்து 5 பேர் பயணம் போறாங்க. அந்த 5 பேர் பயணம் போயிட்டு அந்த டைட்டானிக் கப்பலை பார்க்கதான் போயிட்டு அவங்க 5 பேருமே உயர் அழுத்தம் காரணமாக அந்த உயிரில் வந்து போயிருந்தாங்க கடல்லையே. சரியோ? ஒரு 6வது கேள்வி பாருங்க. மெத்தேகொடையில 2023 திறந்து வைக்கப்பட்ட சீனாவுக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையம் எது? சினோபேக் சார். சினோபேக். அது கேள்வியில் ஒரு சின்ன பிழை ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா மெத்தேகொடையில வந்து 2023 திறந்து வைக்கப்பட்டது. சினோபேக் தானே? ஆமா சார். ஓகே, சினோபேக். ஓகே. அப்ப சீனாவுக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையம் வந்து சினோபெக். அது ஓகே. கிட்டத்தட்ட கேள்வி செல்ட ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையம் இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டது. அம்பத்தலை சொல்ற பகுதியில வந்து செல்ட வந்து எரிபொருள் நிரப்பு நிலையம் வந்து இலங்கையில வந்து ஆரம்பிக்கப்பட்டது 2025 பிப்ரவரி மாதம். அது வந்து இலங்கையில ஆரம்பிக்கும். இந்த செல்டு சொல்றது வந்து யூகே பேஸ்ட் ஒரு கம்பெனி, யுனைடெட் கிங்டம் அந்த பேஸ்டான ஒரு கம்பெனி தான் இந்த செல்டு சொல்றது. அந்த நிறுவனம் ஊடாகவும் இலங்கையில வந்து எரிபொருள் நிரப்பு நிலையம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. சரியோ? 7வது கேள்வியை பாருங்க. சர்வசன வாக்குரிமையை வழங்கிய இலங்கையின் அரசியலமைப்பு யாது? பொதுவா கேள்விகள்ல வந்து இந்த சர்வசன வாக்குரிமை வாக்குகள் தொடர்பா ஒரு கேள்வி வந்து கண்டிப்பா வாரதுதான் பொதுவாவே. அப்ப இலங்கையை பொறுத்தவரை வந்து இலங்கையில முதலாவது இப்ப நீங்க வரலாறு பாடம் படிச்சு கொடுக்க டீச்சர்ஸ் மாதிரி இருப்பீங்க. வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை எந்த அரசியல் அமைப்பூடாக வழங்கப்பட்டது? குருமக்கள். 1910 கொண்டு வரப்பட்ட இந்த குருமக்களம் அரசியல் சீர்திருத்தத்தின் ஊடாக 21 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள், அதுல எப்படி ஆண்கள் சொன்னா அவர்கள் செல்வந்தர்களாக இருக்கணும், கல்வி அறிவு படைத்தவர்களாக இருப்பாங்க. செல்வந்தர்கள் அதே போல கல்வி அறிவு படைத்த ஆண்களுக்கு வந்து வாக்குரிமை வழங்கப்பட்டது. அது வந்து அப்பையில இருந்த இலங்கையில காணப்பட்ட சனத்தொகையில 4% நபர்கள். அப்ப அந்த 4% நபர்களுக்கு தான் அந்த டைம் அந்த வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை வழங்கப்பட்டது. இது வந்து சர்வசன வாக்குரிமைன்னு சொல்ல போகல 21 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலாருக்குமே வாக்களிக்கக்கூடிய உரிமை.
எல்லாருக்குமே அந்த வாக்களிக்கக்கூடிய உரிமைகள் வந்து வழங்கப்பட்டது. ஆனா இது டொனமூர் அரசியல் சீர்திருத்தத்தின் ஊடாக 1931ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட போதிலும், அப்ப இந்த வாக்க வந்து மக்கள் எப்ப பயன்படுத்துறாங்கன்னு கேட்டா 1936ஆம் ஆண்டு அரசு கழக தேர்தலில் தான் மக்கள் முதன்முறையாக அதை பயன்படுத்துறாங்க. சரியோ? அதன் பிறகு இலங்கையில அப்ப இப்ப 21 வயதுன்னு சொன்னா அப்ப 18 வயதுக்கு மேற்பட்ட ஆட்களுக்கு எப்ப வாக்களிக்கிறாங்க? அந்த சட்டம் எப்ப இலங்கையில கொண்டு வரப்படுது? சட்டம் எப்ப கொண்டு வரப்படுது? எப்ப அவங்க வாக்களிக்கிறாங்க தெரியுமோ? 72ஆம் ஆண்டு. 1959, அதாவது 1959ஆம் ஆண்டு இலங்கையில வந்து ஒரு சட்டம் அதை கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னா 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் வாக்களிக்கக்கூடிய உரிமை வழங்கப்படுது. வழங்கப்பட்ட போதிலும் 1960ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தான் மக்கள் அதை முதல் முறையா பயன்படுத்துறாங்க. சரியோ? சரிதானே? விளங்கிட்டு தானே? அது எத்தனையாம் ஆண்டு தேர்தல் சார்? 1960ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல். இந்த 1960ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் கூட 1960ஆம் ஆண்டு இலங்கையில 2 தடவை பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படுது. தெரியும்? விளங்கல்ல? அந்த வாக்களிக்கிற சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு சார் 18 வயதுக்கு 1959ஆம் ஆண்டு சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படுது. ஆனா அத மக்கள் எப்ப பயன்படுத்துறாங்கன்னு கேட்டா 1960ஆம் ஆண்டு. இப்ப நம்ம டொனமூர் அரசியல் அமைப்புல கொண்டு வராங்க தானே 21 வயசு சர்வசன வாக்குரிமை கொண்டு வரப்பட்ட போதிலும் மக்கள் அந்த வாக்கை எப்ப பயன்படுத்துறாங்கன்னா 1936ஆம் ஆண்டு தேர்தலில் தான் பயன்படுத்துறாங்க. அது போலதான் 1959ஆம் ஆண்டு சட்டம் கொண்டு வரப்பட்ட போதிலும் மக்கள் அதை பயன்படுத்துறது 1960ஆம் ஆண்டு. சரியோ? இல்ல நான் மற்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திருப்பேன். குரு மெக்கலம், டிவன்சியர், சோல்பெரி இதெல்லாம் ஒவ்வொரு விடயங்கள் இருக்குது. முக்கியமான விடயம் நான் அது சம்பந்தமா சொல்லல. எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சொன்னா நல்லா உங்களுக்கு எழுதுறதுக்கு இடம் போதாம போயிடும். நம்ம வார கிளாஸ் நம்ம அது தொடர்பா படிப்போம். இப்ப 8வது கேள்வியை பாருங்க. அமெரிக்க நாட்டின் புலனாய்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? CIA. ஓகே, CIA. இப்ப இந்த கேள்வி காரணம் என்னன்னு கேட்டா பொதுவா ஒரு பேப்பர்ல கேள்வி வரும்போது இஸ்ரேல பேஸ்ட் பண்ணி ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். சீனாவை பேஸ் பண்ணி குறைஞ்சபட்சம் 3 கேள்விகள் சரி வரும். இது ஒரு சாதாரண ஒரு பேப்பர்ல அமைப்பு. சரியோ? அப்ப இஸ்ரேலோட உளவுத்துறை என்னன்னு கேட்டா மொசாட். இஸ்ரேலினுடைய உளவுத்துறை வந்து சொல்றது மொசாட்னு சொல்றது. அங்க சின்பெட்னு ஒரு அமைப்பு இருக்குது. இருந்தாலும் மொசாட் வந்து ஒரு முக்கியமானது. ரோண்டு சொல்றது இந்தியாவினுடைய உளவு சேவை. இந்தியாவினுடைய உளவு சேவை. CIA என்று சொல்றது அமெரிக்கால. அதே போல அங்க FBI இருக்குது. FBI சொல்றது பிராந்திய அமைப்புகளுக்குள்ள யூஸ் பண்றது தான் FBI. CI சொல்றது நேஷனல் லெவல்ல செய்யப்படுறது. அதுல MI6 ஒன்று இருக்கல, அது எதுன்னு தெரியுமா? உளவு சேவை ரஷ்யா. ரஷ்யாட இல்ல, யூகேட, யுனைடெட் கிங்டம், அதாவது ஐக்கிய ராஜ்யமா. அப்ப அந்த ஐக்கிய ராஜ்யத்தினுடைய உளவு சேவை தான் MI6 என்று சொல்றது. இப்ப MI6 ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா இந்த MI6 வந்து முதல் முறையாக ஒரு பெண்ணை வந்து அந்த MI6 உளவு சேவையில தலைவரா வந்து இந்த வருடம் நியமிச்சுக்கிறாங்க. முதலாவது பெண் தலைவர் அந்த MI6 என்று சொல்ற அந்த உளவு சேவையில் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களோட பேர் வந்து பிளெய்சி மெட்ரவேலி. ரஷ்யாட வந்து உளவு சேவை என்னன்னா SVRன்னு சொல்லி. ரஷ்யாட உளவு சேவை வந்து SVR. சைனாட உளவு சேவை வந்து MSS. சைனாட உளவு சேவை MSS. ரஷ்யாட உளவு சேவை வந்து SVR. ஒன்பதாவது கேள்வியை பாருங்க. கல்வித்துறையில் என்னது? சீனாட வந்து MSS. சைனாட வந்து MSS. ஓ, இதுக்கு ரெக்கார்ட் தருவீங்களா சார்? ஏன்டா நீங்க வேகமா போறீங்க, நோட் பண்ணிக்கொள்ள எல்லாமே இருக்குது. அப்ப நான் கொஞ்சம் மெதுவா போறேன், ரெக்கார்டும் தருவேன். இதுதான் நான் கொஞ்சம் மெதுவா போறேன். சரியோ?
சார் சைனாட என்ன சார் எம்எஸ் MSS. எம்ஹெச்எஸ் உளவுத்துறை தான் இதெல்லாம் என்ன? இதெல்லாம் உளவுத்துறை. MSS MSS. ஓ அடுத்தது சார் இந்த 8வதுக்கு வந்து MI6 தானே? கேள்விக்குரிய பதில் CIA. 3வது பதில் சரி சரி CIA தான் அமெரிக்கா. நான் சொல்ற விடயங்க உங்களுக்கு நோட் பண்ற அளவுக்கு டைம் போகுது, அப்படித்தானே சொல்றீங்க? இல்ல சார் போதும். போங்க நான் டவுட் கேட்கறேன் சார். இல்ல பொதுவா நான் ஒரு கிளாஸ் ஒன்று செய்யும் போது நம்மளோட குறிக்கோள் வந்து 100% சரியான முறையில் கிடைக்கணுன்றது. ஓகே, இப்ப படிக்கிற பேஸ்ட் ஒரு படிக்கிற உங்களுக்கு உள்ள தேவை நான் சொல்றேன். ஒரு வகுப்பறையை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தெரியும் ஃபாஸ்ட் லேர்னர்னு ஒரு டீம் இருக்கும். அதே போல இன்டர்மீடியட் லெவல்ல ஒருத்தர் இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் அவங்க இருப்பாங்க. அப்ப நம்ம எப்பயுமே அந்த ஸ்லோ லேர்னர்ஸை எப்பயும் டார்கெட் பண்ணிக்கும் போகல அது ஃபாஸ்ட் லேர்னர்ஸ்க்கும் இன்டர்மீடியட்டுக்கும் அது கொஞ்சம் ஒரு இடைஞ்சலாக அமையும். ஆகவே நம்ம எப்பயும் அந்த இன்டர்மீடியட்னு சொல்ற அந்த லெவலை நாங்க கண்ட்ரோல் பண்ணி போய் கொண்டிருக்க போகல ஸ்லோ லேர்னர்ஸ் அந்த இடத்துக்கு வருவாங்க. அதே போல ஃபாஸ்ட் லேர்னர்ஸ் அது பொறுமையா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். நான் சாதாரணமா அந்த இன்டர்மீடியட்னு சொல்ற அந்த லெவல்ல தான் இப்ப போய் கொண்டு இருக்கிறேன். கொஞ்சம் காலம் இப்படி நீங்க போகும்போது அது உங்களுக்கே விளங்கிடும், நீங்களே அந்த ஃபாஸ்ட் லேர்னர் கூட வந்துடுவீங்க. அதன் பிறகு கிளாஸை கொண்டு போது ஒரு கஷ்டமே இருக்காது, ரொம்ப ஈஸியாயிருக்கும். சரியோ, இப்ப 9வது கேள்வி பார்ப்போம். கல்வித்துறையில் முக்கியமாக கருதப்படும் 5E எனப்படும் கற்பித்தல் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ரொகர் பைபி. ஓகே, ரொகர் பைபின்னு சொல்றவர் தான் இந்த கல்வித்துறையில முக்கியமாக கருதப்படும் அந்த 5E சொல்ற அந்த முறையை வந்து அறிமுகப்படுத்தின நபர். அப்ப 5E தான் என்னன்றது நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் நான் சும்மா சொல்றேன். ஒன்று என்கேஜ், எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பிளைன், எலபரேட் and evaluate. இது அந்த 5E என்று சொல்றது. சரியோ, அரிஸ்டோட்டில் உங்களுக்கு தெரியும், பொதுவா அரசியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் தான் அரிஸ்டோட்டில். அவர் எழுதின நூல் அரசியல் என்ற நூல் அவர் எழுதினது. பிளேட்டோ வந்து தெரியும், அவர் வந்து குடியரசு என்ற நூல் அவர் எழுதியிருக்கிறாரு பிளேட்டோ. நெல்சன் மண்டேலா வந்து எழுதின ஒரு முக்கியமான நூல் வந்து சுதந்திரத்திற்கான நீண்ட பயணம். த லாங் வாக் டு ஃப்ரீடம். இப்ப நெல்சன் மண்டேலா ஒரு முக்கியமான, அப்புறம் அது ஒரு தனி கேள்விக்குரிய ஒரு விஷயம். அவர் 27 ஆண்டுகள் சிறையில் ஈந்திருக்கிறாரு. அதே போல அவருக்கு 1993 சமாதானத்திற்குரிய நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஒரு நபர். அப்ப அவருக்கு பிற இந்த ஜனாதிபதி தான் தாபோ பெக்கின்னு சொல்றவர். இந்த தாபோ பெக்கின்னு சொல்றவர் இலங்கைக்கு விஜயம் செஞ்சு ஒரு பிரைமரி ஸ்கூல் ஒன்று ஓப்பன் செய்யற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுல கூட கலந்து கொண்டார் அண்மையில். அப்ப அது நம்ம ஒரு தனி ஒரு கேள்வி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விடயம். சரியோ, அப்ப 10வது கேள்வி பாருங்க. இலங்கையில் உருவாக்கப்பட்ட முதலாவது பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் யாரு? சர் ஐவர் ஜெனிங்ஸ். சர் ஐவர் ஜெனிங்ஸ். அதாவது இலங்கையில உருவாக்கப்பட்ட முதலாவது பல்கலைக்கழகம் நாங்க எதை சொல்றோம்னு கேட்டா யூனிவர்சிட்டி ஆஃப் சிலோன். யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ. ஓகே, அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் சிலோன், அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ. அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ, அதே போல யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதெனி. அந்த காலத்துல 2 யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கப்படுது, யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ, யூனிவர்சிட்டி ஆஃப் பேராதெனியா. அப்ப இந்த 2 யூனிவர்சிட்டிக்குமே உரிய உபவேந்தராக கடமையாற்றினவர் தான் சர் ஐவர் ஜெனிங்ஸ். இது ஒரு வகையான கேள்வி. இன்னொரு வகையான கேள்வி வரும், அதாவது எப்படின்னு சொன்னா, அதாவது இந்த துணைவேந்தராக அல்லது உபவேந்தராக கடமையாற்றிய முதலாவது இலங்கையர் யாரு அப்படியும் கேள்வி வரும். அப்ப முதலாவது இலங்கையர் சொல்ல போகல யாரு? நிக்கலஸ் ஆர்டிகல். வெரி குட், நிக்கலஸ் ஆர்டிகல். அப்ப நிக்கலஸ் ஆர்டிகல் சொல்றவர் இலங்கை, அதாவது துணைவேந்தராக கடமையாற்றிய முதலாவது இலங்கையரை. CWW கண்ணங்கிறவங்களுக்கு தெரியும், முதலாவது கல்வி அமைச்சர், இலங்கையினுடைய முதலாவது கல்வி அமைச்சராக செயற்பட்டாரு. சுதந்திர கல்வி இலவச கல்வியின் தந்தை என அழைக்கப்பட்ட நபர் தான் CWW கண்ணங்கராவ். அப்ப CWW கண்ணங்கரா சொல்ல போகல அவர் சம்பந்தமான ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்ல போகல 1943 அவர் அந்த இலவச கல்வியை வந்து மாணவர்களுக்கு வழங்கணும் ஒரு பெரிய உரை ஒன்று ஆற்றுவார் பெரிய ஸ்டேஜ்ல.
அப்ப அந்த டைம்ல பார்த்து கொண்டிருந்த ஒரு இந்திய நபர் வந்து அவளை திறந்து அந்த ஸ்பீச் முடிஞ்சவர் போயிட்டு CW கண்ணங்கிறவ கட்டி பிடிச்சு நீங்க மட்டும் இந்தியால இருந்திருந்தா அவங்களை எப்படியோ எல்லாம் கொண்டாடி இருப்போம் நம்ம அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய ஸ்பீச் அவர் ஒரு உணர்வு பூர்வமாக இருந்தது. அதன் பிறகுதான் இலங்கையில் அந்த இலவச கல்வி வந்து 1945 ஆண்டு வருது. ஈஏ நுகேவன் சொல்றது சுதந்திர இலங்கையின் முதலாவது கல்வி அமைச்சர். அதாவது இலங்கை சுதந்திரம் பெற்ற பிறகு கல்வி அமைச்சராக இருந்தவர் தான் அந்த ஈஏ நுகேவன் சொல்றவர். 11வது கேள்வியை பாருங்க. பிரான்சிய புரட்சி நடைபெற்ற ஆண்டு யாது? 1789. 1789. 1917. வேற எதுவும் வைக்குதா? 17 ரஷ்ய புரட்சி, 226 அமெரிக்க புரட்சி, 688. ஓகே. அப்ப புரட்சியல் சம்பந்தம் ஃபுல்லாவே சொல்றதா இருந்தா முதலாவது நம்ம எடுக்கணும் ஆங்கில புரட்சி எடுக்கணும். முதலாவது ஆங்கில புரட்சி அல்லது அமைதி புரட்சி இல்லாட்டி இங்கிலாந்து புரட்சி, அப்படியும் இல்லைன்னு சொன்னா ரத்தம் சிந்தாத புரட்சி. இப்படி 4 பேர் மாண்புரு புரட்சி, மாண்புமிகு புரட்சி, இப்படி எல்லாம் நிறைய பேர்கள் இருக்கு அந்த புரட்சி. அது 1688 ஆண்டு நடைபெற்றது. 1688 ஆண்டு நடைபெற்றதுதான் இந்த ஆங்கில புரட்சி அல்லது அமைதி புரட்சி. எப்படின்னாலும் நோட் பண்ணிக்கோங்க. ஆனா கேள்வி எப்படி வந்தாலும் நம்ம விட எழுதுற அந்த நாலேஜோட நம்ம இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து பொது அறிவை பொறுத்த மட்டும் நம்ம கொஞ்சம் வெல் ப்ரிப்பேர் ஆகி போகும்போது பொது அறிவுல எங்களுக்கு சிக்கல் வர்றது வந்து விட தெரியாதல்ல, கேள்வியை புரிஞ்சு கொள்ளாம போறது. அந்த கேள்வியை புரிஞ்சு கொள்ளாம போறதுதான் பொது அறிவுல வர ஒரே ஒரு முக்கியமான ஒரு சிக்கல். நமக்கு விட தெரியாட்டி பிழைய செய்யறது அது வேற. ஆனா விடைய தெரிஞ்சும் நம்ம சரியா நம்மளை விளங்கி கொள்ளாம பிழையா செஞ்சுட்டு வந்தா அது நம்மளோட ஒரு மாபெரும் பிழை. அந்த பிழையை நம்ம செய்யக்கூடாது. அந்த பிழை வந்து உங்களை நிறைய கவலையை ஒரு சங்கடத்தை உண்டு பண்ணும் உங்களுக்குள்ள. சரியோ? அடுத்தது 1776 சொல்றது அமெரிக்க புரட்சி. 1776 சொல்றது அமெரிக்க புரட்சி. சரியோ? அதன் பிறகு 1789 வந்து பிரான்சிய புரட்சி. 1789 வந்து பிரான்சிய புரட்சி. 1917 வந்து ரஷ்ய புரட்சி. 1917 ரஷ்ய புரட்சி. 1949 கீழே இதனை எழுதுவாங்க. 1949 சீன புரட்சி. எஸ், சீன புரட்சி. 1949 சீன புரட்சி. 59 கியூப புரட்சி. ஓகே, வெரி குட். 1959 கியூப புரட்சி. 1959 கியூப புரட்சி. முக்கியமான புரட்சிகள். இதுக்கு மேலதிகமா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா மறுமலர்ச்சி தொடர்பா தெரிஞ்சுக்கொள்ளணும், கைத்தொழில் புரட்சி சம்பந்தமா தெரிஞ்சுக்கொள்ளணும், பசுமை புரட்சி சம்பந்தமா தெரிஞ்சுக்கொள்ளணும். அது இல்லாம அந்த இந்திய அரசாங்கத்தால ஒவ்வொரு காலத்துக்கு காலம் கொண்டு வருவாங்க. அந்த வெண்மை புரட்சி, தங்க புரட்சி, மஞ்சள் புரட்சி அப்படின்லாம் ஈக்குது. அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். சரியோ? அதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான். 12வது கேள்வி பாருங்க. தேசிய செயற்கை நுண்ணறிவு ஆலோசனை குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கின்றனர்? தேசிய செயற்கை, அதாவது ஏஐ ஆலோசனை குழு. இலங்கையில வந்து அண்மையில தாபிச்சது. அதுல அவங்க வந்து 10 பேர் இருந்தாங்க. சரி, அப்ப 10 பேர் இருந்தாங்க. இப்ப 11 பேரா மாத்திக்கிறாங்க. அது அந்த ஆலோசனை குழு தானே. ஆகவே அந்த எண்ணிக்கை வந்து மாறுபடக்கூடும். அப்ப அது ஆரம்பிக்கப்பட்ட டைம்ல 10 பேர் இருந்தாங்க. அதன் பிறகு 11 பேர் ஆக்கினாங்க. ஓகே. 13வது கேள்வியை பாருங்க. மகபுல புலமை பரிசில் ஊடாக எவ்வளவு ரூபாய் மாணவர்களுக்கு வழங்க முன்மொழியப்பட்டிருக்குது? 7500 ரூபாய். இந்த மகாபுலையை பொறுத்த வரைக்கும் இந்த மகாபுல வந்து பல்கலைக்கழக மாணவர்களுக்காக வழங்கப்படுற ஒரு புறமை பரிசில். இது 1981 ஆண்டு தான் வழங்கப்படுது. 1981 தான் இதுல ஆரம்பம். இத இந்த மகாபுல புலமை பரிசில் வழங்கணும் அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னா லலித் அத்துலத் முதலி. லலித் அத்துலத் முதலி இவர் தான் அந்த மகாபுல புலமை பரிசிலுக்காக முன்னின்று செயற்பட்ட ஒரு நபர். சரியோ?
14வது கேள்வியை பாருங்க. சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமையகம் எங்கு அமைய பெற்றுள்ளது? சத்தமா சொன்னா. வாஷிங்டன். வாஷிங்டனா? வாஷிங்டன். அதாவது இந்த சர்வதேச நாணய நிதியம் சொல்றது இலங்கையை பொறுத்த மட்டும் ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. சர்வதேச நாணய நிதியத்தை 1944ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்படுது. வரலாறு சும்மா சொல்லிட்டு வரேன். இப்ப இந்த கிளாஸ் நோக்கம் நீங்க அந்த சாதாரண எல்லா விடைகள் நோட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளணும்ன்றதல்ல. இப்படிதான் நம்ம படிக்கணும் சொல்ற அந்த 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 ஐடியாவை நீங்க எடுத்துக்கொள்ளணும். அதான் நோக்கம். அப்ப 1944 அதாவது பிரிட்டன் வூட் ஒப்பந்தம் மூலமாக 1944ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதுதான் சர்வதேச நாணய நிதியம். நமக்கு சரியா ரொம்ப பழக்கம் கேட்டா IMF. இந்த IMF 1944ஆம் ஆண்டு உருவாக்கப்படுது. சரியோ? அப்ப இதுல தலைமையகம் எங்க இருக்குதுன்னு கேட்டா அமெரிக்காவில் இருக்கிற வாஷிங்டன். அந்த வாஷிங்டன்ல தான் இதுல தலைமையகம் இருக்குது. இதே காலப்பகுதியில தான் உலக வங்கியும் ஆரம்பிக்கப்படுது, சர்வதேச நாணய நிதியமும் ஆரம்பிக்கப்படுது. அப்ப இந்த சர்வதேச நாணய நிதியத்துல இலங்கை 1950ஆம் ஆண்டு இணைகிறாங்க. இலங்கை 1950ஆம் ஆண்டு இந்த சர்வதேச நாணய நிதியத்துல இணைகிறாங்க. இதுவரைக்கும் இலங்கை 17 தடவைகள் இந்த சர்வதேச நாணய நிதியத்துல கடன் வசதிகள் அல்லது நிதியுதவிகளை பெற்றிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இம்முறை வழங்கப்பட்ட அந்த நிதியுதவிக்கு ஒரு பேர் ஒன்றின்னு கேட்டா நீடிக்கப்பட்ட நிதி வசதி. நீடிக்கப்பட்ட அது எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி, அதாவது நீடிக்கப்பட்ட நிதி வசதி என்ற அடிப்படையில் இந்த முறை இலங்கைக்கு அந்த நிதி உதவிகள் வழங்கப்பட்டு. இலங்கையில மத்திய வங்கி எப்ப ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? 1950. வெரி குட். 1950. அதாவது இலங்கையில 1950ஆம் ஆண்டு மத்திய வங்கி ஆரம்பிக்கும் அதே டைம்ல தான் இலங்கை போயிட்டு சர்வதேச நாணய நிதியத்துல அதே போல உலக வங்கி ரெண்டுலையுமே போயிட்டு இணைகிறாங்க. அந்த விஷயம் சொல்லிக்கிறத நான் அதை கேட்டேன். அப்ப இப்ப IMF-னுடைய முகாமைத்துவ பணிப்பாளராக கடமையாற்றவங்களோட பெயர் தெரியுமோ? முகாமைத்துவ பணிப்பாளராக கடமையாற்றது கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா. இந்த கிறிஸ்டலினா ஜோர்ஜீவான்னு சொல்றவங்க தான் அந்த கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா, சில ஜோர்ஜியாவான்னு சொல்லுவாங்க, ஜோர்ஜி அப்படி சொல்றேன். சரியான கிறிஸ்டலினா ஜோர்ஜீவான்னு சொல்றது அவனோட பேர். சரியா? அப்ப கிறிஸ்டலினா ஜோர்ஜீவான்னு சொல்றவங்க தான் இலங்கையில IMF-னுடைய முகாமைத்துவ பணிப்பாளராக செயற்படுறது. அண்மையில கூட இலங்கைக்கு IMF-னுடைய பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் இலங்கைக்கு விஜயம் செஞ்சிருந்தாங்க. அவங்க விஜயம் செஞ்சு இலங்கை தொடர்பான கள ஆய்வுகளை மேற்கொண்டு ஒரு பாரிய ஒரு சொற்பொழிவு ஒன்றையும் ஆட்டிட்டு இலங்கையிலிருந்து போயிருந்தாங்க. அதன் பிறகு அவங்க போயிட்டு அவங்களுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அவங்க இருந்தாங்க அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில அவங்க லெக்சர் ஆயிருந்தது. அது திரும்ப அங்கேயே பேர் சேர்ந்துட்டாங்க. அப்படி வந்துட்டு போனவங்களோட பேர் சரி தெரியுமோ? பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத். சரியா? அந்த கீதா கோபிநாத் இலங்கையில விஜயம் செஞ்சு கல ஆய்வுகளை மேற்கொண்டு அவங்க திரும்ப போயிட்டு அங்க போயிட்டு அப்புறம் அவங்க பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு திரும்ப ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில அவங்க லெக்சரா போயிட்டு சேர்ந்துட்டாங்க. அப்ப இந்த IMF-னுடைய பிரதிநிதி இப்ப இலங்கைக்குரிய ஒரு பிரதிநிதினு சொல்லிக்கிறாங்க, மார்த்தா ஒண்டமைக்கன்னு சொல்லி. அவங்க IMF-னுடைய இலங்கை பிரதிநிதியாக காணப்படுறாங்க. சரியோ? 15வது கேள்வி பாருங்க. உலகின் பிரபலமான 97வது ஒஸ்கார் விருது வழங்கும் விழாவில் மிகச்சிறந்த திரைப்படமாக தெரிவு செய்யப்பட்ட திரைப்படம் எது? அனோரா சார். அனோரா. ஓகே. அனோரா. இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த சாதாரண இந்த ஒஸ்கார் விருது வழங்குற விழா எங்க நடக்கும்னு தெரியுமா? அமெரிக்கா. வெரி குட். அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துல தான் அங்கதான் இந்த ஒஸ்கார் விருது வழங்குற விழா நடக்கும். அது எங்கன்னு கேட்டா அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஹாலிவுட் சிட்டி. இப்ப கூட அந்த அண்மையில கூட காட்டு தீயெல்லாம் ஏற்பட்டதல்ல, அந்த காட்டு தீ ஏற்பட்ட அந்த ஹாலிவுட் சொல்ற அந்த சிட்டி எரிஞ்சது. அப்ப அந்த ஹாலிவுட் சொல்ற அந்த சிட்டில ஒரு டொல்பி தியேட்டர். அந்த டொல்பி தியேட்டர்ல தான் இவங்க இந்த ஒஸ்கார் விருது வழங்குற அந்த விழா நடத்துறது.
சரியோ? அப்ப இந்த ஒஸ்கார் விருது வழங்குற விழா வந்து 1929ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இது வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. இதை யாரு வழங்குற நிறுவனம்னு கேட்டா அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த நிறுவனம் ஊடாகத்தான் இந்த விடயங்கள் வந்து செய்யப்படும். இப்ப இதுல சிறந்த நடிகராக வந்து அதுல 3வது பதில் பாருங்க, எட்ரியன் பிரெடி. அவர் வந்து சிறந்த நடிகராக தெரிவு செய்யப்பட்டாரு. 4வது இது சீன் பேக்கர்னு சொல்லி அவர் வந்து பெஸ்ட் டைரக்டர் பெஸ்ட் டைரக்டர் சொல்ற அந்த இது வந்து சீன் பேக்கருக்கு வழங்கப்பட்டது. அது இல்லாம மிக்கி மெடிசன் சொல்ற அந்த நபருக்கு வந்து பெஸ்ட் எக்ஸ்பிரஸ் அதாவது சிறந்த நடிகைன்னு சொல்ற அந்த ஒஸ்கார் விருது வழங்கப்பட்டது. மிக்கி மெடிசனுக்கு சிறந்த நடிகைக்குரிய விருது வந்து வழங்கப்பட்டது. கேள்விக்குரிய பதில் முதலாவது அனோரா. அது ஓகே. ஓப்பன்ஹைமர் சொல்றது 96வது ஒஸ்கார் விருது வழங்குற விழால சிறந்த திரைப்படமாக தெரிவு செய்யப்பட்டது. அது 2024ல. 2025ல தான் இந்த அனோரான்னு சொல்றேன். நமக்கு அந்த பொதுவா பாஸ்ட் தேவையில்லை, நமக்கு இப்ப நம்மள அந்த நடப்பு நிகழ்வுல தான் நம்ம அதை பார்க்கறது. அந்த ஒஸ்கார் விருது வழங்குறதெல்லாம் நடப்பு நிகழ்வு, அடுத்து ஆரம்பம், அது வரலாறு அதுல தோங்கும். இப்ப 2024ல எது எடுத்தது, 23ல யார் எடுத்தது, அதுக்கெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. அப்படி கேள்விகள் வராது. 3வது பதிலிக்கல அது எட்ரியன் பிரெடின்னு சொல்றது பெஸ்ட் ஆக்டர். வழங்குற நிறுவனம் வந்து அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த நிறுவனம் மூலமாக தான் அது வழங்கப்பட்டது. ஓகே, 16வது கேள்வி பாருங்க. பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2025 நடைபெற இருப்பது என்று இது நடைபெற்றுட்டு அது எங்க? பிரேசில்ல தான் இந்த முறை பிரிக்ஸ் உச்சி மாநாடு இப்ப இந்த நவம்பர் மாசம் தான் நடைபெற்றது. சரியோ? இப்ப பிரிக்ஸ்ல மொத்தம் எத்தனை உறுப்பு நாடுகள் இருக்கிறாங்கன்னு தெரியுமா? 27. 11 ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 27 சொல்றது அதிகம். சரியா? பிரிக்ஸ் சொல்ல பிரிக்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 5 நாடுகள் சார். சரியா? அந்த மைக்ல கொஞ்சம் நீங்க மியூட் பண்ணி கொள்றது சால சிறந்தது. சரியோ? அந்த அதாவது சரியான டிஸ்டர்ப் ஆயிருக்கு, மைக் ஒன் ஆயிருக்கு. நான் இப்ப திரும்ப அந்த அங்கே போயிட்டு வர போக்குல சும்மா அது அநியாய டைம் வேஸ்ட் ஆகிதான் பாக்குறேன். நீங்க மைக்கை நீங்க மியூட் பண்ணி கொள்றது உண்மையா நல்லம். ஏன்னா நான் சொல்ல தேவையில்ல, நீங்க புரிஞ்சு கொள்ளுவீங்க. சரியோ? இந்த பிரிக்ஸ்ன்னு சொல்ல போக்குல ஒன்று பிரேசில், முதல்ல அந்த எழுத்துக்களை நாங்க பார்ப்போம். ஒன்று பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா. சரியா? இந்த 5 நாடுகள். அதோட வந்து 2024ஆம் ஆண்டு சில நாடுகள் இணைகிறாங்க. யாரு? எகிப்து, UAE, எத்தியோப்பியா, அடுத்தது ஈரான். இந்த நாடுகள் வந்து 2024ஆம் ஆண்டு இணைகிறாங்க. வழங்கல. சவுதி அரேபியாவுக்கு இவங்க அழைப்பு விடுத்தப்பட்ட போதிலும் சவுதி அரேபியா உத்தியோகபூர்வமா அவங்க இணையல்ல. ஏன்னு சொன்னா அவங்க அமெரிக்காவினுடைய அந்த அச்சுறுத்தல் காரணமாக அவங்க வந்து இந்த பிரிக்ஸ்ல வந்து சேர. பொதுவாக பிரிக்ஸ் வந்து ஈக்கிறது G7 நாடுகள் ஈக்கலாம். அதுக்கு கொஞ்சம் ஒரு எதிர்ப்பான ஒரு அலையில தான் பிரிக்ஸ் அமைப்பு காணப்பட்டது. அப்ப அமெரிக்கா வந்து சவுதிக்கு வானான்னு அவங்க வானா தான் இணையாது. கொஞ்சம் சொல்லுங்க. விலங்கல்ல பிறகு இணைந்த நாடுகள். பிறகு இணைந்த நாடு சொல்றேன். எகிப்து, UAE சொன்னா இது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், எத்தியோப்பியா,
சாரி, எனக்கு விளங்கல, அது கவரேஜ் இஷ்யூவோ தெரியல. எத்தியோப்பியா, அடுத்தது ஈரான். அந்த ஈரானோட இப்ப 9 நாடெல்லாம் இப்ப நான் சொன்னது சேர்த்தா, அதன் பிறகு இந்த வருடம் 2025ஆம் வருடம் இந்தோனேசியா இறுதியாக இணைந்தது. இந்தோனேசியா இறுதியாக இந்த பிரிக்ஸ் அமைப்புல இணைஞ்சது. அதன் பிறகு பிரிக்ஸ் அமைப்புல இப்ப இருக்கிற மொத்த நாடுகள் எண்ணிக்கை 10. இப்ப இருக்கிற மொத்த நாடுகள் 10. அப்ப இந்த பிரிக்ஸ் அமைப்பு வந்து அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பேங்க் ஒன்று வச்சுக்கிறாங்க, புதிய அபிவிருத்தி வங்கி. புதுசா இந்த நாடுகளை சொல்லணுமா? பிறகு இணைந்த நாடுகள் எகிப்து ஒன்று, அடுத்தது UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அடுத்தது எத்தியோப்பியா. இப்ப கூட ஒரு பெரிய ஒரு எரிமலை ஒன்று வெடிச்சுக்குது எத்தியோப்பியால, சரியோ. ஈரான், அதன் பிறகு இறுதியாக இணைந்த நாடு தான் இந்தோனேசியா. அந்த அடிப்படையில் பிரிக்ஸ் அமைப்புல இப்ப 10 நாடுகள் காணப்படுது. அப்ப இந்த பிரிக்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தனியான ஒரு வங்கி ஒன்று வச்சுக்கிறாங்க. அந்த வங்கியில பேர் வந்து புதிய அபிவிருத்தி வங்கி, நியூ டெவலப்மெண்ட் பேங்க். அப்ப இந்த புதிய அபிவிருத்தி வங்கி தான் அவங்க வந்து புதிதாக ஆரம்பிச்ச வங்கி. அந்த பிரிக்ஸ் அமைப்பு கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட வங்கி. இந்த வங்கி எங்க இருக்குதுன்னு கேட்டா சைனால ஷாங்காயில இருக்குது. சீனால ஷாங்காயில இருக்கு. ஓகே, நம்ம அடுத்த கேள்விக்கு போவோம். 17ஆவதுக்கு. ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ் நிறுவனம் சந்திரனில் தரையிறக்கிய விண்கலத்தின் பெயர் யாது? ஸ்பேஸ் எக்ஸ். இது ஒரு தனியார் நிறுவனம், சரியோ. நீங்க 16வது கேள்விக்கு விட சொல்லல. சொல்லாம் போயிட்டனோ. பிரேசில். சரி, தயவு செஞ்சு எல்லாம் கொஞ்சம் மைக்ல ஒரு தடவை மியூட் பண்ணிட்டு வாரீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த கிளாஸ்ல எல்லாரும் கதைக்க போனா நிறைய பேருக்கு டிஸ்டர்ப் ஆகிக்கும் சார். சார் மட்டும் கதைச்சிட்டு போனீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ் ஆகிக்கும். 1-2 பேர்ல சவுண்டால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதுல ஒரு சின்ன சிக்கல் உண்டு. என்னன்னு கேட்டா, என்னுடைய அதாவது ஒவ்வொரு சார் ஒவ்வொரு மாதிரி கிளாஸ் செய்யறது. ஆனா என்னுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அது வந்து நான் வந்து பொது ஒரு கலந்துரையாடல் ஊடாக அந்த வகுப்பு கொண்டு போறதுக்கு தான் நான் ரொம்பவும் விரும்புவேன். ஏன்னா அந்த கலந்துரையாடல் இல்லாம போனா உங்களுக்கு நீங்க சொல்ற விஷயம் எனக்கு நல்லா புரியுது. எனக்கு நான் அப்படி கொடுக்க போக்குல நிறைய விஷயம் தகவல் நிறைய பேர் எடுத்துக்கொள்வாங்க, நிறைய பேர் தகவல் எடுக்காம விடுவாங்க. ஒருத்தர் தகவல் எடுக்காம இருக்கிறதால அந்த ஒரு நபருக்குரிய வாய்ப்பு தவற விடப்படுறத நான் ரொம்ப யோசிக்கிற ஒரு ஆள் தான். அதை சுற்றி எனக்கு அப்படி ஒரு முடிவுக்கு போறது ரொம்ப சிரமம். இருந்த போதிலும் நீங்க டீச்சர்ஸ்மார் ரொம்ப இதா இருக்கணும், கனிவா பண்பா நடந்து கொள்ளுங்க. நீங்க மைக்கில் மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க கூட ஏன்னா மத்தாக்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ், சீரியஸா டிஸ்டர்பன்ஸ். இது நீங்க மட்டும் இல்லை, நான் வளமையா செய்யற கிளாஸ்லயும் இந்த விடயங்கள் நடக்கிறது தான். சம்டைம் நீங்க ஒன் பண்ணிட்டு மறக்கிற விடயமும் இருக்குது. சம்டைம் அந்த ஒரு பொடுபோக்குத்தனமா இருக்கிறது வந்து அவ்வளவு நல்லமல்ல. ஏன்னா ஒரு கலந்துரையாடல் இல்லாம போச்சுன்னு சொன்னா அது உங்களுக்கே போரிங் ஆகிரும் அந்த கிளாஸ். இப்ப நீங்க சொன்ன கருத்தை நான் ஏற்கிறேன். இருந்த போதிலும் அது உங்களுக்கே பிறகு போரிங் ஆயிருக்கும். அது சும்மா என்னமோன்ற மாதிரி போயிடும். அதாவது அப்படி ஒரு கிளாஸே போக்கு எனக்கும் ஒரு இது உண்டு இருக்காது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதுதான் காரணம், வேற எதுவும் இல்லை. மற்ற வகையில் நீங்க சொல்ற விஷயம் தெரியும். இப்ப இதே மாதிரி இல்லை, என்கிட்ட இந்த பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வர 300க்கும் மேல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்து கொள்ற வகுப்புகள் இருக்கு. அப்ப அதெல்லாம் எவ்வளவு பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அந்த நம்ம சரியான முறையில் கொண்டு போகணும். அதுக்கு உங்களோட பூரண ஒத்துழைப்பு எனக்கு வேணும். அப்ப உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியமா. அப்ப இந்த ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ்னு சொல்லி ஒரு தனியார் நிறுவனம். அந்த தனியார் நிறுவனம் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்காம வைக்கணும், பரவாயில்ல, சரியோ. இந்த ஃபயர்ஃப்ளை ஏரோஸ்பேஸ்னு சொல்ற இந்த தனியார் நிறுவனம் வந்து ஒரு விண்கலத்தை வந்து சந்திரன்ல தரை இறக்குறாங்க. அந்த விண்கலத்தோட பேர் வந்து ப்ளூ கோல்டுன்னு சொல்ற அந்த விண்கலத்தை தான் அவங்க வந்து தரை இறக்குறாங்க. இதுல மூன் ஸ்னைப்பர்னு சொல்ற என்னன்னு கேட்டா,
இப்ப உங்களுக்கு தெரியும் விண்வெளி பயணம். இப்ப விண்வெளி பயணத்துல அல்லது நிலால காலடி தடங்கள் வைக்கிற இந்த அடிப்படையில நாங்க பார்க்கிறதா இருந்தா, குறிப்பாக முனைப்பாக ஒரு 5 நாடுகள் முக்கியமான செயற்திட்டங்கள கொண்டு வந்தாங்க. அதுல முதலாவது விண்வெளி பயணத்த ஆரம்பிச்சவங்க வந்து ரஷ்யா. அப்ப ரஷ்யா முதலாவது விண்வெளி பயணத்த ஆரம்பிக்கிறாங்க. அதோட அமெரிக்கா, அதுக்கு பிறகு சைனா, அதன் பிறகு இந்தியா, அதன் பிறகு ஜப்பான். அப்ப அந்த ஜப்பான் வந்து நிலவுல தரையிறக்கிய அந்த விண்கலத்தின் பெயர் தான் மூன் ஸ்னைப்பர். மூன் ஸ்னைப்பர்ன்னு சொல்றது ஜப்பான் வந்து நிலவுல தரையிறக்கிய விண்கலத்தின் பெயர். ஸ்பேஸ் எக்ஸ் சொல்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். எலான் மாஸ்க் நிறுவனமா. இது ஒரு விண்வெளி பயணம் தொடர்பான ஒரு தனியார் நிறுவனம் தான். ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு சொல்றது எலான் மாஸ்க்ன்ற ஒரு நிறுவனம். எலான் மாஸ்க்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் உலகத்தில் இருக்கிற நம்பர் 1 பணக்காரர். இப்ப இருக்கிற ரேட்டிங் அடிப்படையில உலகத்தில் இருக்கிற நம்பர் 1 பணக்காரர் சொல்றவர் தான் இந்த எலான் மாஸ்க். அவரோட விண்வெளி இதுதான் ஸ்பேஸ் எக்ஸ். அதே போல அவரோட கார் கம்பெனி ஒன்று இது டெஸ்லான்னு சொல்லி, அதே போல அண்மையில அந்த ட்விட்டர்ன்னு சொல்ற அந்த சமூக வலைதளத்தை வாங்கி அதன் பிறகு அதுக்கு எக்ஸ் தளம் என்ற பெயரை மாற்றி இருந்தார். சரியோ? விக்ரம் லேண்ட் என்று சொல்றது சந்திராயன் 3, அதாவது நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய முதலாவது நாடு. நிலவின் தென் துருவம், நிலவின் தென் துருவத்துல தரையிறங்கிய முதலாவது நாடு என்ற அந்தஸ்து வந்து இந்தியாவுக்கு தான் இருக்குது. அப்ப அந்த இந்தியா வந்து அந்த சந்திராயன் 3 சொல்ற அந்த விண்வெளி பயணத்துல அந்த விண்கலத்துடாகத்தான் அந்த விஷயத்த வந்து செய்யறாங்க. சரியோ? அதுல அவங்க தரையிறக்கிய அந்த விண்கலத்துல பேர் தான் அந்த விக்ரம் லேண்ட் என்று சொல்றது. அதே போல இப்ப அண்மையில கூட ஒரு கிழமைன்னு சொல்லி ஒரு பயணம் மட்டும் விண்வெளிக்கு போயிட்டு பிறகு 9 மாதங்கள் விண்வெளியில வந்து தங்கி அதன் பிறகு அவங்கள வந்து இங்க நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அதாவது புவிக்கு கொண்டு வந்தாங்க. அது 2 பேர் யாருன்னு நினைவிக்குது அவங்களுக்கு? சுனிதா வெரி குட். சுனிதா வில்லியம்ஸ் ஒருத்தர். மற்றவர் யாரு? ஒன்று சுனிதா வில்லியம்ஸ், அடுத்தது வில்மோர். வில்மோர், வெரி குட். எஸ் அவரே தான். அப்ப வில்மோர் அந்த இந்த 2 பேர் தான் அந்த அப்படியே வந்து கொண்டு வரப்பட்டவங்க. அது ஒரு முக்கிய ஒரு தலைப்பா இருந்ததா? முக்கியமான தலைப்பு எல்லாம் எங்களுக்கு முக்கியம். இந்த பொது அறிவுங்கிறது அங்கதான் வந்து நிற்கும். 18வது கேள்வி. அது வந்து அப்ப அவங்க 2 பேர் வந்து விண்கலத்துக்கு சொல்றது டிராகன் விண்கலம். சரியா? டிராகன் விண்கலம் தான் அவங்க வந்து. 18வது கேள்வி. ஆப்பிரிக்கா ஆறுகளின் தந்தை என அழைக்கப்படும் நதி யாது? நைல் நதி. நைல் நதி. ஓகே, வெரி குட். நைல் நதி. சுயஸ் கால்வே அது உங்களுக்கு தெரியுமே. அந்த சுயஸ் கால்வே அந்த எவர் கிவன் சொல்ற அந்த கப்பல் வந்து சிக்குன்றது. அந்த சுயஸ் கால்வே வந்து எகிப்து நாட்டுக்குரியதா? சுயஸ் கால்வே வந்து எகிப்து நாட்டுக்குரியது. அது அந்த சுயஸ் கால்வே வந்து மத்திய தரைக்கடல் அதே போல செங்கடல் இது 2ஐயும் இணைக்கிறது தான் அந்த சுயஸ் கால்வே. மத்திய தரைக்கடலையும் செங்கடலை இணைக்கிறது அந்த சுயஸ் கால்வே. செங்கடல்னு சொல்ல போக ரொம்ப முக்கியமான நினைவுக்கு வர வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கிளர்ச்சி குழு தான் ஹவுத்தி கிளர்ச்சி குழு. ஹவுத்திகள்னு சொல்லுவாங்க. ஹவுத்திகள்னு சொல்லுவாங்க, யமன். அப்ப அவங்க என்ன சொன்னா அந்த இஸ்ரேலியக்கு போற அந்த கப்பல் எல்லாத்து மீது தாக்குதல் நடத்த இந்த செங்கடலை ஆக்கிரமிச்சு தான் அவங்க அந்த விஷயத்த எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. செங்கடல் சொல்ல போக்கு நமக்கு அந்த அளவுக்கு மீட்டர் ஆகிற அளவுக்கு ஈகல். சரியோ? சின்ன கேள்வி ஒண்ணு சார். கேளுங்க சார். மத்திய தரைக்கடல் திறவுகோள் அப்படின்னு சொல்லுவாங்க சார், அது என்ன? மத்திய தரைக்கடல். மத்திய தரைக்கடல் திறவுகோள் என்னது? ஜிப்ரோன் தொடுவார் சார். ஜிப்ரோன் தொடுவார். ஜிப்ரோன் சொல்றது தான். அதான் சார். ஜியோகிராஃபி சார். ஜிப்ரோன் தொடுவார். மத்திய தரைக்கடல் திறவுகோள் சார். சரியோ? பார்த்ததுனால 18வது கேள்வி. அப்படி 19வது கேள்விக்கு வாங்க. முதலாம் உலக போரில் விஷவாயுவை பயன்படுத்திய நாடு எது? அமெரிக்கா சார். இல்ல, முதலாம் உலக போர்ல விஷவாயு பயன்படுத்திய நாடு ஜெர்மனி. ஜெர்மனிய. இப்ப இந்த முதலாம் உலக போர் எடுத்த பொறுத்த வரைக்கும் பொதுவா இந்த பரீட்சையில கொஞ்சம் வரலாறு பாடத்தை படிச்சு கொஞ்சம் சின்ன ஒரு அட்வான்டேஜ் உண்டு. என்ன சொல்ல, வரலாறு சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஒரு 3-4 வரும் பேப்பர்ல. அது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா ஈக்கும். சரியோ? இப்ப முதலாம் உலக போரை பொறுத்த வரைக்கும் 1914ஆம் ஆண்டு தொடக்கம் 1918ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதி. வரலாறு மட்டுமல்ல, அரசியல் விஞ்ஞானம் படிச்சு பாருங்க. அது ஒரு பெனிஃபிட். அது ஒரு சரியோ? அப்ப இதை பொறுத்த வரைக்கும் நேச நாடுகள், மைய சக்திகள், அப்படி 2 அணிகள் இருக்கிறாங்க இந்த முதலாம் உலக யுத்தத்துல. ஒன்று நேச நாடுகள், அதன் பிறகு மைய சக்திகள். இதுல நேச நாடுகள்ல தான் வாராங்க பிரித்தானியா,
பிரான்ஸ், ரஷ்யா, இத்தாலி போன்ற நாடுகள்லாம் நேச நாடுகள் சொல்ற அந்த கூட்டத்துல இருப்பாங்க. இந்தியால கூட்டத்துல இருக்கிறவங்க மைய சக்திகள். அவங்க செர்பியா, துருக்கி, ஆஸ்திரியா, பல்கேரியா, ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகள்லாம் வர்றது மைய சக்திகள். அந்த கேட்டகரியில அவங்க வர்றது. அப்ப இதுல விஷவாயு பயன்படுத்திய நாடு வந்து ஜெர்மனிய அதை தெரிஞ்சுக்கணும். 20வது கேள்வியை பாருங்க. இது ஒரு சின்ன அப்டேட் ஒன்று. திருச்சிராப்பள்ளி முதல் யாழ்ப்பாணம் வரையில் நேரடியாக விமான பயணத்தை ஆரம்பித்துள்ள விமான சேவை எது? டாடா இண்டிகோ சார். ஓ சரி சரி, டாடா இண்டிகோ தான். வெரி குட். 21வது கேள்வி. 6வது ஆசிய பெண்கள் கபடி போட்டியில் 5வது முறையாகவும் வெற்றி பெற்று அணியாது. இந்தியா. இந்தியா. அதாவது என்னன்னு சொன்னா இது இந்தியா பொதுவாக கபடி போட்டின்னு எடுக்க போகல இந்தியா தான். அதாவது என்னன்னு சொன்னா ஆசிய போட்டியும் தான், அதே போல உலகக்கிண்ண கபடி போட்டி ரெண்டுலயுமே இந்தியா டீம் தான் சாம்பியன் ஆனது. நமக்கு அது கொஞ்சம் சிம்பிள் ஆகிக்கும், அது ஒரு இலகுவானதாகும். அப்ப இந்த போட்டி எங்க நடைபெறுது? ஹோஸ்ட் கண்ட்ரி எங்களுக்கு முக்கியம். ஒரு போட்டின்னு வரும்போது அந்த ஹோஸ்ட் கண்ட்ரி எங்களுக்கு கொஞ்சம் முக்கியம், எங்க நடைபெற்றதுன்றது. இந்த போட்டி வந்து ஈரான்ல நடைபெற்றதா? இந்த போட்டி ஈரான்ல நடைபெற்றது. அப்ப இந்தியா தொடர்பாக செய்யறதா உங்களுக்கு இந்தியா தொடர்பாக சொல்றதா இருந்தா இலங்கைக்கு வந்து அதிக அளவு பொருட்கள் வந்து இறக்குமதி செய்யப்படுறது இந்தியா நாட்டில இருந்தா இறக்குமதி செய்யப்படுது. அதே போல சுற்றுலாத்துறை எடுத்துக்கொண்டா இலங்கைக்கு அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வருகை தர நாடு இந்தியா. இப்ப இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை என்று நாம போற்றுறது வந்து B.R. அம்பேத்கர். அவரை வந்து சொல்றது. இந்தியாவோட விண்வெளி ஆய்வு மையத்தை நாங்க சொல்லுவோம் இஸ்ரோன்னு சொல்றது. உளவு சேவை நாங்க பார்த்தோம் ரோன்னு சொல்லி. இதுக்கு மேல முக்கியமா ஒரு அப்டேட் என்ற ரீதியில பார்த்தா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில வந்து ஒரு பாரிய ஒரு பிரச்சனை ஒன்று வந்து இந்த காஷ்மீர் பகுதியில் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதாக. அந்த தாக்குதலோட பேர் என்னன்னு தெரியுமா? வெரி குட், பஹல்காம் தாக்குதல். அதற்கு வந்து இந்தியா பதிலடியாக ஆபரேஷன் ஆஃப் சிந்தூர் என்ற ரீதியில வந்து அவங்க மீது தாக்குதல் தொடுத்திருந்தாங்க. சரியோ? 22வது கேள்வி பாருங்க. சார் பாகிஸ்தான் பதில் தாக்குதல் சார். பாகிஸ்தான் பதில் தாக்குதல் இந்தியாவினுடைய பதில் தாக்குதல் தான் சிந்தூர், ஆபரேஷன் சிந்தூர். அது பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு கிளர்ச்சி குழு மீது தான் அதுக்கு தாக்குதல் தொடுக்கப்பட்டது. பாகிஸ்தான் அரசாங்கம் மீது அல்ல, ஒரு கிளர்ச்சி குழு மீது. 22வது கேள்வி. இலங்கை தகுதி கட்டமைப்பு SLQF, அதாவது ஸ்ரீலங்கா குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க்னு சொல்றத மொத்தமாக எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? 12 நிலைகள். அதாவது இலங்கையில இப்ப இதுக்கு முன்னுக்களை வந்து NVQ லெவல்னு சொல்றது. NVQ லெவல் 7ஓட முடிஞ்சிடும் அல்ல, NVQ லெவல் 7ஓட முடிஞ்சிடும். அதாவது ஒருத்தர் பேச்சுலர்ஸ் டிகிரி சாதாரண இளமணி பட்டத்தோட NVQ லெவல் 7 முடிஞ்சிடும். அப்ப அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்ற ரீதியில தான் இந்த SLQF சொல்ற அந்த முறை வந்து கொண்டு வரப்பட்டது. இது வந்து ஒரு நபரோட PhD வர காட்டியும் அந்த SLQF வந்து இருக்குமே. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. நாங்க ஒவ்வொன்றா பாக்குறதுக்கும் பார்க்க சொன்னோம்ல, பார்த்துட்டு மேல பார்த்துட்டு போவோம். இப்போதைக்கு 23வது கேள்வி. உலகின் முதல் தர பணக்காரர்கள் வரிசையில் முதலாம் இடம் வகிக்கிற நபர் யாரு? எலான் மாஸ்க். அப்ப எலான் மாஸ்க் தான் அந்த முதல் தர அதாவது அந்த பணக்காரர் ரேங்க்ல வந்து முதலாவது இருக்கிற ஒரு நபர். அதன் பிறகு இவரை வந்து ஓவர்டேக் பண்ணி அந்த ஒராக்கிள் நிறுவன தலைவர் வந்து இவரை ஓவர்டேக் பண்ண போதிலும் திரும்ப எலான் மாஸ்க் வந்து உலகின் முதலாவது பணக்காரர் என்ற அந்தஸ்து வந்து திரும்பவும் அடைஞ்சு கொண்டாரு. மார்க் சக்கர்பர்க் உங்களுக்கு தெரியும், அதாவது மீட்டா நிறுவனத்தினுடைய தலைவர். அதாவது Facebook நிறுவினவர் அவர் தானே. இப்ப இந்த Facebook, வாட்ஸ்அப் எல்லாம் இப்ப மீட்டா தானே. அப்ப அந்த அதுல தலைவர் அதுல ஆரம்பித்து வந்து மார்க் சக்கர்பர்க். சரியோ? ஜெஃப் பெசோஸ்னு சொல்றவர் வந்து அமேசான் நிறுவனத்தினுடைய CEO தலைவரா ஜெஃப் பெசோஸ். லெர்ரி பேஜ்னு சொல்றவர் யாருக்கிற முந்தி வந்து கூகுள் நிறுவனத்தினுடைய CEO-வா அவர் கடமையாற்ற. இப்ப வந்து கூகுள் நிறுவன CEO வந்து சுந்தர் பிச்சை இருக்கிறாரா? இப்ப சுந்தர் பிச்சை இருக்கிறார்.
24வது கேள்வி பாருங்க. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் சார்பில் ரிட் மனு தாக்கல் செய்த நீதிமன்றம் யாது? மாகாண மேல் நீதிமன்றம். மாகாண மேல் உயர் நீதிமன்றம் பொதுவா பாருங்க. பொதுவா கொஞ்சம் ரிட் மனு தாக்கல் சொல்றது என்னன்னு கேட்டா, அது ஒரு மேன்முறையீடு. ரிட் மனு தாக்கல் சொல்றது மேன்முறையீடு. இருந்தாலும் நானும் நினைப்பேன், முதலாவது ஒருத்தர் பதில் சொன்ன மாகாண மேல் நீதிமன்றம். நான் நிறைய விஷயங்களை பார்த்திருந்தேன். இந்த ரிட் மனு மாகாண மேல் நீதிமன்றத்தை தாக்கல் செய்யற அப்படின்னு ஒரு கருத்துண்டு இருந்ததுதான் பரவாயில்ல. ஆனா ரிட் மனு தாக்கல் செய்யறது மேன்முறையீடு நீதிமன்றத்தினால. கேள்விக்குரிய பதில் 2வது மேன்முறையீட்டு நீதிமன்றம். அப்ப இந்த போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் ரிட் மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல தான் அவர் தாக்கல் செஞ்சிருந்தாரு. அந்த அஸ்டன் வெளியிட்ட புக் ஒன்றுல சார் இது போட்டிருக்கேன் SLES SLPS புக் ஒன்று வெளியிட்டிருக்கேன் 2019. அதுல மாகாண மேல் நீதிமன்ற விஷயம் தான் போட்டிருக்கேன் சார். யாரு வெளியிட்டது? அஸ்டன் நிறுவனம், அஸ்டன் ஃபாஸ்ட் பேப்பர் அடிக்கிற நிறுவனம் சார். இப்ப ஒரு நிறுவனம் ஒன்று வெளியிடும் போதும் இப்ப அவங்க யாராச்சும் ஒரு ஆசிரியர் ஒரு விடயத்தை தானே அவங்க வெளியிடுவாங்க. அப்ப நமக்கு பப்ளிகேஷன் பேர் இருக்கொழிய ஆசிரியர் கோடி இல்லை, ஆசிரியர் போட்டிக்கல. ஆனா இப்படிதான் நம்ம பொதுவா ஆசிரியர் பேர் போட்டாலே நாங்க அவ்வளவு லெஸ்ல ஏத்துக்கொள்ள மாட்டோம். அவர் ஆசிரியர் பேரே இல்லாம அனுப்பினா அது எந்த வகையிலும் ஏத்துக்கொள்ள இயலாது. சரியோ, ஒரு விஷயம் சொல்றோம்னா அதுக்குரிய ஆதாரம் இருக்கணும். மற்றது இப்போ புக்கல்ல பொதுவாக புக்னு சொல்றது நல்ல ரிசோர்ஸ். இப்போ நீங்க பொது அறிவு படிக்கிற நீங்க கட்டாயம் ஒரு புக் ஒன்று ஃபாலோ பண்ணணும். சரியோ, அது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். இருந்த போதுன்னா புக்ல இருக்கிற எல்லாமே எங்களுக்கு 100க்கு 100 ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா அது ஒரு தனிநபர் எழுதின புத்தகம் தானே. அப்ப அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி நமக்கு எதிர்பார்த்து, இப்ப நம்ம படித்தாலும் நமக்கே எல்லாம் தெரியாதுதான் நம்ம படிச்சு கொடுத்துட்டு. அப்ப ஒரு புத்தகத்தை எழுதுவர் அவர் புத்தகத்தை எழுதி ரிலீஸ் பண்றதோட அவர் கடமை முடிஞ்சிட்டு. அது பிறகு அவராக்கெல்லாம் பொறுப்பு சொல்ல மாட்டார். அது சொல்லி அது நீங்க சொல்றது ஓகே, நான் ஏற்றுக்கொள்றேன். நிறைய இடங்கள் அப்படி இருக்கிற இருந்த போதிலும் இந்த ரிட் மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல தான் தாக்கல் செய்யறது. அது சொல்றதே மேன்முறையீட்டு மனு தாக்கல், மேன்முறையீட்டு மனு தாக்கல் தான். அது மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல தான் சமர்ப்பிக்கிறது. சரியோ, அதுக்கு நல்ல உதாரணம் தான் இது. போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் நல்ல உதாரணம். அப்ப தேசபந்து தென்னகோன் அங்க மேன்முறையீட்டு நீதிமன்றத்துல அவர் தாக்கல் செஞ்சாரு. இப்ப இலங்கையுடைய பிரதம நீதியரசர் யாருன்னு தெரியுமோ? இலங்கையுடைய முதலாவது பெண் பிரதம நீதியரசர் யாருன்னு தெரியுமா? ஷிராணி பண்டாரநாயகே. வெரி குட். ஷிராணி பண்டாரநாயகே தான் இலங்கையுடைய முதலாவது பெண் பிரதம நீதியரசர். அதன் பிறகு 2வது பெண் பிரதம நீதியரசராக கடமையானது முருத்து பெர்னாண்டோ. 2வது பெண் பிரதம நீதியரசர் கடமை முருத்து பெர்னாண்டோ. அவங்க இதுக்கு முன்னுக்கு இருந்தவங்க. இப்ப இந்த பிரியந்த சூரசேனன்னு சொல்லி ஒருத்தர் பிரதம நீதியரசர் இருந்தார். சரியா? இப்ப 25வது கேள்வியை பாருங்க. இப்ப இருக்கிறாள் யாரு சார்? ஸ்ரீ பத்மன் சூரசேன. சாரியா, ஸ்ரீ பத்மன் சூரசேன. ஸ்ரீ பத்மன் சூரசேன அவர் தான் இப்ப இலங்கையுடைய பிரதம நீதியரசரா. நாங்க 25வது கேள்வி பார்ப்போம். என்னது? உங்களோட கவரேஜ் இஷ்யூ நினைக்கிறேன். எந்த கொஞ்சம் நல்லா தான் இருக்காது. இப்ப உயர் நீதிமன்றம் சொல்லுவாங்க. உயர் நீதிமன்றம் ஒரு முக்கியமான ஒரு இப்ப உயர் நீதிமன்றத்து சம்பந்தமா நம்ம வேறையா பார்க்கணும். அதெல்லாம் தனி கேள்வி. உயர் நீதிமன்றத்துல என்னெல்லாம் செய்யறது அது ஒரு தனி கேள்வி. அப்ப நான் அதெல்லாம் இதுல போட்டு குழப்புறது அது நல்லது இல்லை. அதுக்காக நான் நிறைய விஷயங்கள் சொல்லாம போறேன். 25வது கேள்வி பாருங்க. இம்முறை தெற்காசிய நாடுகளின் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்தும் நாடு எது? இந்தியா. இலங்கை. இலங்கைக்கு தான் அது வழங்கப்பட்டிருக்குது. இப்ப T20 வேர்ல்ட் கப் வார வருஷம் நடத்த போறாங்க. T20 வேர்ல்ட் கப். இந்த T20 வேர்ல்ட் கப் 2026 நடத்துற ஷெட்யூல் பண்ணிக்குது. அது இந்தியாலையும் இலங்கையிலயுமே இந்தியாவுக்கு பாகிஸ்தான் போகாத இலங்கையில ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க.
அது சொல்லி இந்தியாவில் இலங்கை இரண்டுலையும் நடத்துறது தான் திட்டமிடப்பட்டிருக்கு. சரியோ? 26வது கேள்வி வந்து மக்களின் காணி உரிமையை உறுதிப்படுத்தும் வகையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எண்ணக்கருவுக்கு அமைய 20 லட்சம் குடும்பங்களுக்கு காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் வேலை திட்டத்தின் பெயர் என்ன? யுக்திய உரிமை உரிமை. யுக்தி என்று சொல்றது வந்து போதைப் யுக்தி என்று போதைப் சொல்றது பொருள் போதைப் பொருள் தடுப்பு ஒரு வேலை திட்டம் யுக்திய. சரியோ? இது வந்து உரிமை. எஸ், உரிமைய. உரிமைய. கிளீன் ஸ்ரீலங்கா அது ஒரு தனி ஒரு விஷயம், அது விடுவோம். உரிமை. அதே போல இந்த அரசாங்கத்தால ஹிமிகம அப்படின்னு சொல்லி ஒரு செயற்திட்டமும் கொண்டு வந்தாங்க. இந்த அரசாங்கத்தால ஹிமிகம என்ற ஒரு அடிப்படையில ஒரு செயற்திட்டமும் கொண்டு வந்தாங்க. நான் கிளீன் ஸ்ரீலங்கா ஏன் சொல்லலன்னு சொன்னா அது ஒரு தனித்தலைமை. ஏன்னா இப்ப நம்ம அது வந்து வரணும் எப்படின்னு கேட்டா ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தி கொள்கை. இப்ப இலங்கையுடைய தேசிய கொள்கை, இப்ப இலங்கையுடைய தேசிய கொள்கை என்னன்னு சொல்லி தெரியுமா? இலங்கையோட தேசிய கொள்கை இது ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். வளமான நாடு, எஸ், அழகான தேசம். அழகான வாழ்க்கைய, வளமான நாடு, அழகான வாழ்க்கை, இதான் நாட்டினுடைய தேசிய கொள்கை. அப்ப இந்த தேசிய கொள்கை அடைஞ்சு கொள்றதுக்காக இலங்கை அரசாங்கத்தினால பல செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்படுது. அதுல ஒரு முக்கிய செயற்திட்டம் தான் கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்றது. அதே போல இன்னொரு முக்கிய செயற்திட்டம் டிஜிட்டலைசேஷன் சொல்றது. அதே போல இன்னொரு முக்கியமான செயற்திட்டம் வந்து வறுமையை ஒழித்தல். இந்த வறுமையை ஒழித்தல் என்ற அந்த செயற்திட்டத்தின் கீழே தான் பிரஜாசக்தி, சமூக சக்தின்னு சொல்ற அந்த வேலை திட்டம் போகுது. அப்ப அந்த வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற தேசிய கொள்கை அடைஞ்சு கொள்றதுக்காக இலங்கை அரசாங்கத்தில் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து மூன்று மெயின் கன்செப்ட், 3 தூண்கள் வருது, 3 பில்லர்ஸ் வரும். அந்த 3 பில்லர்ஸ்ல ஒன்று வந்து டிஜிட்டலைசேஷன். அதுதான் அவங்க எல்லா விஷயத்தையுமே டிஜிட்டல் பண்ணி கொண்டு வராங்க. அடுத்த விஷயம் வந்து கிளீன் ஸ்ரீலங்கா. கிளீன் ஸ்ரீலங்காண்டையில நிறைய அபிவிருத்தி திட்டங்கள், நிறைய விடயங்கள் கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அடுத்தது வறுமையை ஒழித்தல். இந்த வறுமை ஒழித்தல்ல பல நிகழ்ச்சி திட்டங்கள் அதுல வேறையா வந்து கொண்டு இருக்கும். இதை இப்படித்தான் அவங்க அந்த நாட்டில் அந்த தேசிய கொள்கைக்கு பயணம் செய்யறாங்க. 27வது கேள்வி, இலங்கையில் அதிக அளவு எனது ஹிமிகமன் சொல்றது இந்த அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்ட ஒரு செயற்திட்டம், இந்த உறுதிப்பத்திரம் வழங்குற ஒரு செயற்திட்டமா? சரியோ? இந்த கேள்விக்குரிய பதில் வந்து 3வது உரிமைய. இடம் கச்சேரி அது என்னத்துக்கு சார் விடையா வரும்? இடம் கச்சேரி வந்து ஒரு பதிலா வராது. என்னென்ன விஷயம், அது இடம் கச்சேரி என்று சொல்றது ஒவ்வொரு காலகட்டத்திலேயே அரசாங்கத்தால அந்த உறுதிப்பத்திரங்கள் வழங்குறதுக்காக கச்சேரிய என்ற ரீதி, அதாவது இடம் கச்சேரி என்ற அடிப்படையில வந்து சில செயற்திட்டங்கள் கொண்டு வருவாங்க. அது ஒரு சிறிய அளவிலான ஒரு செயற்திட்டம். இப்ப இந்த ஹிமிகம இல்லாட்டி இந்த உரிமைய அப்படின்னு அந்த செயற்திட்டங்களுக்கு ஒவ்வொரு பிரதேச ரீதியாக ஆட்களை தெரிவு செஞ்சு, ஒவ்வொரு காணிகளை தெரிவு செஞ்சு, அதுக்கு வந்து மக்களை தெரிவு செஞ்சு எடுப்பாங்கல்ல காணி, அதுக்குன்னு சொல்லி ஒரு எப்படி அந்த காணியெல்லாம் செக் பண்றதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்வாங்க. அது ஒரு நாள் செயற்திட்டம். இந்த மொபைல் சர்வீஸ் இருக்குது, அது மாதிரி செய்யற சர்வீஸ் காணி கச்சேரின்னு சொல்லு. அந்த காணி கச்சேரி தான் அது. சாரி, ரொம்ப நான் விளங்கப்படுத்தி நினைக்கிறேன், சின்னதா சொல்லிச்சு. சரியோ? 27வது, இலங்கையில் அதிக அளவு குளங்களை புனர் நிர்மாணம் செய்த ஆங்கிலேய ஆளுநர் யார்? வில்லியம் கிரகரி. வெரி குட். என்னன்னு சொன்னா இப்ப ஆளுநர்கள் சம்பந்தமா அது ஒரு பாரிய தலைப்பு தான். இப்ப இலங்கையுடைய முதலாவது ஆளுநர் என்ற ரீதியை நம்ம கணக்கிறது வந்து சர் பெட்ரிக் நோத் தான். அப்ப பெட்ரிக் நோத் வந்து இலங்கையினுடைய முதலாவது ஆளுநர். அதன் பிறகு தோமஸ் மெய்ட்லண்ட் வராரு. அதன் பிறகு சர் ராபர்ட் பிரவுன்ரிக் வராரு. அப்ப சர் ராபர்ட் பிரவுன்ரிக்குடைய காலத்துல தான் கண்டி வந்து கைப்பற்றப்படுது. அதன் பிறகு அதாவது அந்த முக்கியமா செஞ்சாங்கன்னு ஒரு சுருக்கமா சொல்றேன், நீங்க நோட் பண்ற மாதிரி சொல்றேனே. இந்த விஷயத்த கொஞ்சம் நோட் பண்ணுங்க, கொஞ்சம் டைம் எடுத்து நோட் பண்ணுங்க, பரவாயில்லை. அப்ப இலங்கையுடைய முதலாவது ஆளுநர் யாரு? பெட்ரிக் நோத். முதலாவது ஆளுநர் பெட்ரிக் நோத்தோ? ராபர்ட் பிரவுன்ரிக். ராபர்ட் பிரவுன்ரிக். என்ன கேட்டோன்னே அப்படி மாறிட்டீங்க? இல்ல சார், பெட்ரிக் நோத். பெட்ரிக் நோத் தான், பெட்ரிக் நோத் தான். நான் சும்மா சந்தேகமா கேட்டோம், நீங்க அப்படியே மாறிட்டீங்களே பதில.
நான் இதாத்தான் சொல்லியிருந்தேன். சரியா? அப்ப இலங்கையுடைய முதலாவது ஆளுநர் வந்து பெட்ரிக் நோத் தான். சரியோ? 2வது இருந்தவர் வந்து இப்ப இந்த பெட்ரிக் நோத்னு சொன்னா பெட்ரிக் நோத் வேணாம், சும்மா சும்மா ஒரு மேலோட்டமா சொன்னா சும்மா நோமல ரஃபா மார்க் பண்ணுங்க. அப்ப இந்த பெட்ரிக் நோத்துடைய காலத்துல தான் இலங்கையில வந்து உயர் நீதிமன்றத்தினுடைய ஆரம்பம். உயர் நீதிமன்றத்தினுடைய ஆரம்பம் வந்து பெட்ரிக் நோத்துடைய காலத்துல தான். அதே போல அவர காலத்துல தான் இலங்கையில அரச வர்த்தமானி வெளியிடப்படுது. இப்ப நம்மள இந்த பிரின்சிபல் சர்வீஸ் எல்லாம் கோல் பண்ணிக்கிறாங்க. அரச வர்த்தமானி விட தானே. இந்த அரச வர்த்தமானி வந்து பெட்ரிக் நோத்துடைய காலத்துல தான் வெளியிடப்படுது. இப்ப நம்மகிட்ட கேள்வி அந்த இப்ப வந்து நம்மள்ட்ட சாதாரண நம்ம யோசிக்க கூட இப்ப எங்கள்ட்ட வந்து முதலாவது ஆளுநர் யாருன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. நம்ம எக்காரணம் கூட எதிர்பார்க்கிறோம். அந்த மாதிரி நம்ம ஒரு எக்ஸாமுக்கு போக கூடாது. இப்ப வந்து கேள்வியோட பேட்டர்ன் எப்படின்னு சொன்னா அவங்க ஆற்றின முக்கிய சேவை. அந்த முக்கிய சேவை இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த கேள்வி. இந்த அதிக அளவு குளங்களை புனர் நிர்மாணம் செஞ்சவர் யாரு? அந்த சேவையை வச்சு அந்த ஆளுநர் யாருன்னு கேட்கறது தான் இப்ப இருக்கிற பேட்டர்ன். சரியோ? அப்ப அப்ப அவர காலத்துல உயர் நீதிமன்றம் கொண்டு வரப்படுது. அதே போல அரச வர்த்தமானி வெளியிடப்படுறது எல்லாம் பெட்ரிக் நோத்துட காலம். அவர் தான் முதலாவது ஆளுநர். அது தெரிஞ்சுக்கணும் கட்டாயம். 2வது ஆளுநர் ஆகிறவர் வந்து தோமஸ் மெய்ட்லண்ட். அப்ப தோமஸ் மெய்ட்லண்ட் காலத்துல தான் யூரி சபைகளோட தோற்றம். தோமஸ் மெய்ட்லண்ட் காலத்துல தான் யூரி சபைகளின் தோற்றம். சரியோ? அதன் பிறகு வாரவர் தான் சர் ராபர்ட் பிரவுன்ரிக். அப்ப ராபர்ட் பிரவுன்ரிக்கினுடைய காலத்துல தான் கண்டி வந்து கைப்பற்றப்படுது. அப்ப கண்டி எப்படி கைப்பற்றப்படுதுன்னு சொன்னா அங்க இருக்கிற கண்டி கைப்பற்றப்பட்டது எப்படி சொன்னா 1815ஆம் ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி. இந்த மார்ச் 2ஆம் தேதி கண்டியில் இருக்கிற நகர மண்டபம், அதாவது மகுள் மடுவ ராயல் பேலஸ்ன்னு சொல்ற அந்த பெரிய பில்டிங்ல இருக்கிறது தான் மகுள் மடுவன்னு சொல்றது. அந்த மகுள் மடுவன்னு சொல்ற அந்த மண்டபத்துல வச்சு பிரித்தானிய ஆளுநருக்கும் அதே போல கண்டியில் இருக்கிற அந்த பிரபுக்கள் அவங்களுக்கு இடையில வந்து கண்டி ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்படுது. அதன் பிறகு வாரது முக்கியமான சேவை ஆற்றுன்னு சொல்றது எட்வர்ட் பான்ஸ். எட்வர்ட் பான்ஸ் உடைய காலத்துல வந்து பெருந்தெருக்கள் விருத்தி செய்யப்படுது. பெருந்தெருக்கள் விருத்தி செய்யப்படுது எட்வர்ட் பான்ஸ் உடைய காலத்துல. சரியோ? அதுக்கு பிறகு ஜார்ஜ் ஹென்ரி வோட். ஜார்ஜ் ஹென்ரி வோட்ட காலத்துல புகையிரத பாதைகள் அமைக்கப்படுது. புகையிரத பாதைகள் அமைக்கப்படுது ஜார்ஜ் ஹென்ரி வோட்டுடைய காலத்துல. அதே போல வில்லியம் கிரெகரிட காலத்துல தான் தேசிய அருங்காட்சியகம். தேசிய அருங்காட்சியகம் அதே போல அதிக அளவு குளங்கள் புனர் நிர்மாணம் செய்யப்படுறது எல்லாம் வில்லியம் கிரெகரியினுடைய காலத்துல. அடுத்து 1848ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டம். 1848ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டம். இப்ப முதலாவது சுதந்திர போராட்டம் 1818. அது ராபர்ட் பிரவுன்ரிக் காலத்துல. ஒரு உவா வெல்லஸ் சொல்றதுதான் 1848. அந்த 1848ல வந்து அப்ப ஆளுநர் ஆகிறார் டொரிங்டன் பிரபு. அப்ப ஆளுநரா இருப்பாரு டொரிங்டன் பிரபு. இலங்கையில வந்து அதிக அளவு வரிகளை விதிச்ச ஒரு ஆளுநர் என்ற பெயர் வந்து டொரிங்டன் பிரபுக்கு தான் இருக்குது. அதே போல சொல்றதாக இலங்கையுடைய முதலாவது டெக்னிக்கல் காலேஜ் தொழில்நுட்ப கல்லூரி 1893ஆம் ஆண்டு கொழும்பு மரதானையில வந்து ஆரம்பிக்கப்படுது. அந்த கொழும்பு மரதானில் ஆரம்பிக்கப்பட்ட டைம் அப்ப ஆளுநர் இருந்தவர் தான் சர் வில்லியம் ஹெவ்லாக். சர் வில்லியம் ஹெவ்லாக் அப்ப இருந்த ஆளுநர் அவரு. அப்படி குறிப்பிடத்தக்க சில பணிகள் எனக்கு இந்த மைண்ட்ல ஈகிற நான் சொன்னேன் உங்களுக்கு. அப்படி குறிப்பிடத்தக்க சில பணிகளை வந்து செஞ்ச ஆளுநர்கள் என்ற ரீதியில வந்து நாங்க சில விடயங்களை பார்க்கணும். சரியோ? இது ஓகே. அப்ப 28வது கேள்வி, செங்கடலில் தாக்குதல்களை மேற்கொள்ளும் ஹவுத்தி படை கிளர்ச்சியாளர்கள் எந்த நாட்டுக்கு சொந்தமானவர்கள்? யமன் சார். யமன். ஆப்கானிஸ்தான்ல இருந்த கிளர்ச்சி குழு யாரு? தாலிபான். தாலிபான். இப்ப அவங்க கிளர்ச்சி குழு சொல்லல. ஏன்னா இப்ப அவங்க அரசாங்கம் இப்ப அவங்க கிளர்ச்சி குழு நம்ம சொல்லல. அது பிலிப்பைன்ஸ்ல இருந்தாங்க அபு சாஹிப்னு சொல்லி. பிலிப்பைன்ஸ்ல இருந்தாங்க அபு சாஹிப். அபு சாஹிப் பிலிப்பைன்ஸ்ல இருந்தது. பாலஸ்தீனத்துல இருந்த முக்கியமான நபர்கள் ஹமாஸ். அவங்களும் அரசாங்கம் ஹமாஸும் அரசாங்கம் தானே. ஹமாஸ் வந்து ஒரு அரசாங்கமா அதை கணக்கே இல்லாது. கட்டுப்பாடுகள் 2005 அரசாங்கமா இருந்தானே இஸ்மாயில் அனியா பிரதமரா. இப்ப கிளர்ச்சி குழு அல்ல. இப்ப கிளர்ச்சி குழு ரீதியில தான் ஹமாஸ் பார்க்கப்படுதா?
லெபனான்ல யாரு? ஹிஸ்புல்லா. 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 ஓகே, லெபனான்ல ஹிஸ்புல்லா. இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் முக்கியமான சில கிளர்ச்சி குழுக்கள் இருக்கிறாங்க. நம்ம அது சம்பந்தமா பார்க்கணும். சரியோ. 29வது கேள்வி. இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது ஜப்பானின் ஹிரோஷிமா மற்றும் நாகசாக்கி மீது அணுகுண்டு வீசிய நாடு எது? அமெரிக்கா. அமெரிக்கா. அதாவது 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஹிரோஷிமா மீது லிட்டில் பாய் 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஹிரோஷிமா மீது லிட்டில் பாய் என்ற பெயருடைய ஒரு அணுகுண்டை வந்து வீசுறாங்க. அதன் பிறகு 1945 ஆகஸ்ட் 9ஆம் தேதி நாகசாக்கி மீது ஃபெட்மேன் என்ற ஒரு அணுகுண்டை வந்து வீசுறாங்க. அதன் பிறகு ஜப்பான் வந்து சரணடையுது. அதுல இருந்து அமைதியான ஒரு அரசியல் யாப்ப ஜப்பானிய அரசாங்கம் கடைபிடித்து கொண்டு வருது. என்ன பேர் சார்? முதலாவது வந்து லிட்டில் பாய். சரியா? ஹிரோஷிமா மீது தாக்கினது வந்து லிட்டில் பாய். அடுத்த நாகசாக்கி மீது தாக்கினது வந்து ஃபெட்மேன், FATMAN, ஃபெட்மேன். சரியோ? அப்ப இதுலயும் அதே போலதான். அங்க மாதிரி இங்கேயும் 2 குழுக்கள். ஒன்று நேச நாடுகள், அடுத்து அச்சு நாடு. அங்க மைய சக்திகள் எல்லாம் பார்த்தோம். இங்க நேச நாடுகள், அச்சு நாடுகள் இருக்கிறாங்க. நேச நாடுகள் ரீதியில ரஷ்யா, USA, பிரித்தானியா, சீனா, இந்த நாடுகள் எல்லாமே நேச நாடுகள் என்ற அந்தஸ்துல இருக்கிறாங்க. அச்சு நாடுகள் என்ற ரீதியில வந்து ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி, இவங்கெல்லாம் அச்சு நாடுகள் என்ற ரீதியில இருக்கிறாங்க. அப்ப இதுல வந்த நாடுகள் தான் அப்படி இந்த நேச நாடுகள் எல்லாம் இணைஞ்சுதான் ஐக்கிய நாடுகளோட பாதுகாப்பு சபையில வீட்டோ அதிகாரம் கொண்ட, அதாவது நிரந்தர உறுப்புரிமை கொண்ட 5 நாடுகளா இருக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன நாடு ரஷ்யா, USA, பிரித்தானியா, சீனா, இதுக்கு மேலதியமா பிரான்ஸ். இந்த 5 நாடுமே ஐக்கிய நாடுகளோட பாதுகாப்பு சபையில, ஐக்கிய நாடு பாதுகாப்பு சபை மொத்தம் 15 நாடு வரும். அதுல 5 நாடுகள் வந்து நிரந்தர உறுப்புரிமை கொண்ட நாடுகள். இவங்க தான் இருப்பாங்க. மற்ற 10 நாடுகள் வந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய தன்மையை கொண்டது. முப்பதாவது கேள்வி பாருங்க. 29க்கு என்ன சார் விட? விட சொல்லலையோ. இரண்டாம் உலக யுத்தம் ஹிரோஷிமா மற்றும் நாகசாக்கி அமெரிக்கா. அம்மா முப்பதாவது கேள்வி பாருங்க. பட்டலந்த விசாரணை ஆணைக்குழு எதனோடு தொடர்புடையது? சித்திரவதை முகாம். சித்திரவதை முகாம். அதாவது என்னன்னா, முந்தி வந்து JVP அரசாங்கத்தை வந்து அங்க வச்சு சித்திரவதை செய்யப்பட்டதாக, அதன் பிறகு இப்ப வந்த JVP அரசாங்கம், NPP அரசாங்கம் இப்ப அது தொடர்பான விடயங்களை கொஞ்சம் மேல எடுத்துட்டு வராங்க அந்த ஃபைல கொஞ்சம். சரிதானே? அப்ப நம்ம பகுதி 2 பார்ப்போம். பாருங்க. அரசாங்க பொது கணக்கு குழுவின் கோப்பாட தலைவராக செயற்படுகிற பேர் என்ன? கபீர் ஹாஷிம். கபீர் ஹாஷிம். வெரி குட் ஐயா. நமக்கு பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். பாராளுமன்றத்துல இப்ப சபாநாயகர் யாரு? இப்ப சபாநாயகர் யாரு? ஜகத் விக்ரமரத்ன. சரியா? அப்ப ஜகத் விக்ரமரத்ன இலங்கை இப்ப அதாவது இப்ப இருக்கிறது 10வது பாராளுமன்றமா. அப்ப இந்த 10வது பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் ஆகிறவர் வந்து ஜகத் விக்ரமரத்ன. அட செயலாளர் நாயகமாக கடமையாற்றவங்க வந்து குஷானி ரோஹன தீர. செயலாளர் நாயகமா கடமையாற்றவங்க வந்து குஷானி ரோஹன தீர. இவங்க செயலாளர் நாயகமா கடமையாற்றவங்க. இது இல்லாம அந்த பாராளுமன்றத்துக்கு பல முக்கியமான ஆணைக்குழுக்கள் இருக்குது. அதுலயும் குறிப்பிட்ட சில ஆணைக்குழுக்கள் தான் அரசாங்க பொது கணக்கு குழு. சரி, அதாவது கோப்பான்னு சொல்றது அரசாங்க பொது கணக்கு குழு. கோப்பான்னு சொல்றது கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் சொல்றத கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் சொல்றது. அதே போல இது கோப்பான்னு சொன்னா அடுத்தது இருக்குது கோப் கமிட்டி. இன்னொன்று இது கோப், COPE சொல்லி. இப்ப கோப்பாடத்தானே நீங்க சொன்னீங்க கபீர் ஹாசிம் சொல்லி, அப்படித்தானே ஐயா? கோப்பாவுடைய தலைவர் தான் கபீர் ஹாசிம்.
அடுத்தது இது கோப்னு சொல்லி ஒன்றிக்குது. COPE, கமிட்டி ஆன் பப்ளிக் என்டர்பிரைஸ், அதாவது அரசாங்க நிறுவனங்கள் தொடர்பான குழு. அப்ப அதனுடைய தலைவர் ஆகிக்கிறது வந்து நிசாந்த சமரவீர. அதனுடைய தலைவர் ஆகிக்கிறது வந்து நிசாந்த சமரவீர. நிசாந்த சமரவீர கோப். அதே போல இன்னொரு முக்கியமான குழு ஒன்று இருக்குது, COPF. COPF, அதாவது கமிட்டி ஆன் பப்ளிக் ஃபைனான்ஸ் அப்படின்னு இன்னொரு குழு ஒன்று இருக்குது. அதுல தலைவர் ஆகிறாரு ஹர்ஷடி சில்வா. அதுல தலைவர் ஆகிறாரு ஹர்ஷடி சில்வா. இந்த விடயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு சாதாரணமா பார்லிமெண்ட்ல படிச்சா இந்த விஷயத்தையும் பார்த்துட்டு போறதுதான் நல்லது நமக்கு. சார் அந்த நிஷாந்த் சமரவீர ஒரு எம்பி உண்டா? அவங்க எல்லாம் எம்பி மாதிரிதான். ஓகே. பத்தாவது பாராளுமன்ற சபாநாயகர் ஜகத் வீர சிங், கோப் நிஷாந்த் சமரவீர, COPF பினான்ஸ் வந்து பொறுப்பேற்கிறவர் ஹர்ஷடி சில்வா. என்டர்பிரைஸ் தேர்தல் ஆணையாளர் யாரு புதுசா நியமிக்கப்பட்டவர்? யாரு தேர்தல் ஆணையாளர் யாரு சார்? தேர்தல் ஆணையாளர் புதுசா வந்து நியமிச்சிக்கணும். அவங்களோட நேம் எனக்கு சரி இப்ப நினைவுக்கு வர மாட்டேங்குது. என்னது? சரி, ஓகே. எனக்கு மைண்ட்ல நில்ல அந்த பேரு. சரி, நம்ம பொதுவா நான் எந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் எப்படி போகணும்னு சொன்னா, உங்களுக்கு மார்க்ஸ் தான் ஒரு விஷயம் மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் வருது, உங்களோட எக்ஸாம் வருது மார்ச்ல, சரியோ? இப்ப பொதுவா கெசட்ல எப்படி போடுறாங்களோ அதன் அடிப்படையில எக்ஸாம் நடக்கும். அதான் ஷெட்யூல். இப்ப இருக்கிற பரீட்சை ஆணையாளர் நாயகமும் அதை வந்து ரொம்ப கண்டிப்பா இருக்கிறாங்க அந்த விஷயத்த. ஷெட்யூல் பண்ற மாதிரி எக்ஸாம் நடத்தணும், ரிசல்ட்ஸ் குயிக் அவுட் பண்ண விஷயத்துல அவங்களும் கொஞ்சம் கண்டிப்பா இருக்கிறாங்க, சரியோ? அது சொல்லி எக்ஸாம் மார்ச் நடத்துவாங்க. அதுலயும் ஒரு சின்ன தாமதம் ஏற்பட்டா ஏப்ரல் தான். அதுக்கும் பின்னுக்கும் உங்களோட எக்ஸாம் போகணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்க வேணாம். இது முதலாவது விடயம். ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னா, SLEAS லிமிடெட் கோல் பண்ண போறாங்க. அதிகமா உங்களை இந்த எக்ஸாம் முடியறதுக்கு முன்னுக்கே SLEAS லிமிடெடும் கோல் பண்ணிடுவாங்க அதிகமா. அப்படி கோல் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்ம்ல நீங்க செய்ய போக்குல உங்களுக்கு பிரின்சிபல் சர்வீஸ் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி கிடைக்க இல்லைன்னா கூட சந்தோஷப்படுங்க, SLEAS நல்லபடியா செய்யணும். ஒரு சிக்கல் ஆகாது, சரியோ? ஏன்னு சொன்னா அவங்களுக்கு இதுக்கு மேலதிகமா SLEAS லிமிடெடுக்கு இந்த பொது அறிவு பாடம் மட்டும்தான் வராது. அந்த கேஸ் ஸ்டடி வரத்தான் போகுது, அந்த எப்டிடியூட்டும் வரத்தான் போகுது, அந்த கிரகித்துல வரத்தான் போகுது. இந்த ஜெனரல் நாலேஜ் மட்டும்தான் உங்களுக்கு வராது. ஆகவே உங்களுக்கு அதே லெவல்ல நீங்க போகும்போது உங்களுக்கு அந்த எக்ஸாம் வந்து நல்ல அழகா பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்ப நான் கூட எப்படி சொன்னா SLEAS ஓப்பன்ல செலக்ட் ஆகினது, அதே போல SLPS பிளானிங் சர்வீஸும் ஓப்பன், ரெண்டும் செலக்ட் ஆகினது. நான் SLEAS தான் நான் விரும்பினது. இருந்த போதிலும் அதை நான் சாய்ஸ் கொடுக்கும் போக்குல நான் பிளானிங் சர்வீஸ் தான் என்னோட சாய்ஸ் நான் மேல கொடுத்ததன் அடிப்படையில் எனக்கு பிளானிங் சர்வீஸ் தான் கிடைச்சது. அப்ப அது ஒரு நல்ல சர்வீஸ். அல்ல SLEASன்னு சொல்றது ஒரு நல்ல சர்வீஸ். கொஞ்சம் மக்களோட ஒரே ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நல்லா ஈக்கலாம், சரியோ? ஆனா பிளானிங் சர்வீஸ்ல எந்த குறையில நல்லா ஈக்கணும், சரியா? அடுத்த கேள்வியை பாருங்க. 32வது, இவ்வருடத்தின் சர்வதேச மகளிர் தினத்தின் தொனிப்பொருள் யாது? பொதுவா நீங்க சர்வதேச மகளிர் தினம் எப்ப? மார்ச் 8. இப்ப மார்ச் 8 சொல்றதுதான் சர்வதேச மகளிர் தினம். இப்ப உங்களுக்கு எக்ஸாம் வார வருஷம் மார்ச்ல சுட்டி இந்த வருஷத்துல சர்வதேச மகளிர் தினத்தை தொழிற்பொருள் உங்களுக்கு வானம், அது தேவையில்லாத ஒரு விஷயம். சரி, இப்ப நான் வேற சொல்றேன், எனக்கு விடைய சொல்ல, ஆனா அது தேவையில்லை. சும்மா என்னத்துக்கு தேவையில்லாத ஒரு விடயத்தை தூக்கி நம்ம தலையில போடுவானு. அனைத்து பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் உரிமைகள் சமத்துவம், அதே போல அதிகாரம் அளித்தல். அதிகாரம். சரி, வெரி குட். இதுதான் தொனிப்பொருள். இருந்தாலும் நமக்கு இனி வார வருஷம் மார்ச் நம்ம எக்ஸாம் செய்து சுட்டு நமக்கு வார வருஷம் மார்ச் 8ஆம் தேதி அடுத்த மகளிர் தினம் வந்துடும். ஆகவே இதை கேட்க வாய்ப்பு இல்லை, சரியா? 33வது கேள்வி போவோம் நம்ம. கனடாவின் புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டவர் பேர் என்ன? அதாவது மார்க் கார்னி, சரியா? மார்க் கார்னின்னு எழுதுங்க, மார்க் கார்னி, சரியா? அதாவது மார்க் கார்னின்னு சொல்றவர் தான் கனடாவோட புதிய பிரதமராக தெரிவு செய்யப்படும். இவர் வந்து தாராளவாத கட்சியை சார்ந்தவர்.
தாராளவாத கட்சியை சேர்ந்தவர் தான் இந்த மார்கானி. இதுக்கு முன்னுக்கு இருந்தாரு ஜஸ்டின் ட்ரூடோன்னு சொல்லி. இதுக்கு முன்னுக்கு இருந்தவர் வந்து ஜஸ்டின் ட்ரூடோன்னு சொல்லி அவர் ராஜினாமா செஞ்சதுக்கு பிறகு இப்ப மார்கானி தான் கனடாவினுடைய புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாரு. சரியோ? அதே போல யூகேக்கும் புதிய பிரதமர் ஒருத்தர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாரு. அவருடைய பேர் வந்து கெய்ர் ஸ்டார்மர். கெய்ர் ஸ்டார்மர், KEIR, கேர் ஸ்டார்மர், STARMER, ஸ்டார்மர். சரியோ? இவர் வந்து யூகேனுடைய பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட நபர். இப்ப நம்ம அரசியல் ரீதியா பார்த்து இப்ப அங்கே போனா டொனால்ட் ட்ரம்ப் வந்து நான் கழிச்சு இன்றைக்கு முடியாது. அதை அப்படி விட்டுடுறேன். 34வது கேள்வி பாருங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் பெயர் யாரு? உர்சுலா von der Leyen. வெரி குட். உர்சுலா von der Leyen. அந்த உர்சுலா von der Leyen சொல்றவங்க எப்படின்னு சொன்னா, இந்த வருஷத்துல ஃபோர்ப்ஸ் சஞ்சிகை ஊடாக உலகின் பலம் வாய்ந்த பெண்மணி என்ற அந்த ரேங்க்ல அந்த அந்தஸ்து வந்து கொடுக்கப்பட்டது இந்த உர்சுலா von der Leyen தான். இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துல மொத்தம் 27 நாடுகள் காணப்படுது. இந்த 27 நாடுகள்ல 20 நாடுகள் தன்னுடைய நாட்டு நாணய அழகாக யூரோவை பயன்படுத்துறாங்க. 20 நாடு வந்து பயன்படுத்தினம். 21வது நாடாக 2026 ஜனவரி 1 முதல் பல்கேரியா அவங்கள நாட்டு நாணய அழகாக யூரோவை பயன்படுத்த போறாங்க. அப்ப இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துடைய தலைமையகம் வந்து பெல்ஜியத்துல இருக்கிற பிரசல்ஸ் நகரத்துல இருக்குது. பெல்ஜியம் பிரசல்ஸ் நகரத்துல இருக்குது. சரி, 35வது கேள்விக்கு போவோம். எண்ணெய் வெளியேற்றுவதற்கான சதி என்னும் நூலின் ஆசிரியர் பேர் என்ன? அதாவது குமந்திரணைய, சிங்களத்தை சொன்னா குமந்திரணையன். அது சின்ன தலைப்பு மேலால வரும், அதுக்கப்புறம் வெளியேறதான வரும். சரியோ? அப்ப இந்த இந்த எண்ணெய் வெளியேற்றுவதற்கான சதி இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டா கோட்டாபய ராஜபக்ச. அந்த கோட்டாபய ராஜபக்ச தான் அந்த நூலை வந்து வெளியிட்டு நபர். 2022 நிகழ்வு பொறுத்தேன் சார். 2022 நிகழ்வு அரசியல் மாற்றத்தை வச்சு எழுதியிருக்காரு. அவர் நிறைய உண்மைகள் எழுதியிருப்பார். அதை சுற்றி அதை இங்க பிரபலியப்படுத்த உடல் நாட்டுல. 36வது கேள்வி. தூர கிழக்காசிய நாடுகளின், அதாவது ஆசியான அந்த அமைப்புல மாநாடு இடம்பெற்ற நாடு எது? மலேசியா. மலேசியா. அது தென்கிழக்கு ஆசிய நாடு வருமோ சார், அல்லது துறக்கிழக்கு ஆசிய நாடு வருமோ? தென்கிழக்கு ஆசிய நாடு தானே சார்? ஓகே. தூர கிழக்காசி நாடுனா பேச்சு வழக்குல வாரது. இதான் தென்கிழக்காசி நாடுன்னு சொல்லலாம். சரியோ? ஆனா மலேசியா சார் தென்கிழக்காசியாக்குள்ள வராது. விலங்கல்ல. இந்த ஆசியன் அமைப்புக்கு 10 நாடுகள் வரும் ஐயா. அதுல மலேசியா ஒரு நாடா வரும். சரியோ? ஓகே சார். ஓகே. முந்தி சிங்கப்பூர் வந்து மலேசியாவோட கட்டுப்பாட்டுல இருந்த ஒரு நாடு தான். 1965ஆம் ஆண்டு தான் சிங்கப்பூரை வந்து விடுவிச்சாங்க மலேசியாவில். இப்ப இந்த ஆசியன் அமைப்பு வந்து 1976ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதா. 37வது ஆசியன் அமைப்பு 1976. 1967 தாய்லாந்து சார். 67 பேங்காங்ல சார். எதை சொல்றீங்க? விலங்கல்ல. ஏசியன் அமைப்பு சார் 1967 தாய்லாந்துல பேங்காங்ல நிறுவப்பட்டது சார். சரி, ஓகே. அதோட தடவை பாப்போமே, கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுவோம். நீங்க அது குரூப்ல கொஞ்சம் பார்த்து குரூப்புக்கு தானே, குரூப்ல வந்து நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் வந்து போட்டுருங்க. நான் என்ன சார் அது பிள்ளை நான் திருத்துவோம். சரியோ? 37வது கேள்வியை பாருங்க. சூரிய மைய கோட்பாட்டை வெளியிட்டவர் யார்?
நிக்கலஸ் நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ். கோப்பர்னிக்கஸ். நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ். ஓகே. புவி மைய கோட்பாடு யாரு? டொலமி. புவி மைய கோட்பாடு நியூட்டன். ஜொஹானஸ் கெப்லர். டொலமி சார் ஆரம்பத்துல சொல்லி இருக்கிறாரு. ஜொஹானஸ் கெப்லர் வந்து இந்த கிரகங்கள் சுழற்சி சம்பந்தம் ஆராய்ஞ்சவரல்லோ. புவி மைய கோட்பாடு வந்து நியூட்டன். சரியோ? கிரகங்கள் நான் சொல்றதை நீங்க நோட் பண்ணுங்க. சரியோ? புவி மைய கோட்பாடு வந்து சார் ஐசக் நியூட்டன். சரியோ? அதே போல சார்பியல் கோட்பாடு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அது சரி. ஓகே. கிரகங்களின் சுழற்சி வந்து ஜொஹானஸ் கெப்லர். கிரகங்களின் சுழற்சி வந்து ஜொஹானஸ் கெப்லர். ஆஹ் 38 வந்து 2025ஆம் ஆண்டு. இப்ப 2025 நம்ம 2026ஆம் ஆண்டு பார்ப்போம். 2026ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின்படி எத்துறைகளுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது? பாதுகாப்பு. ஓகே. நிதி, சுகாதாரம், பாதுகாப்பு. அதாவது இந்த திட்டமிடல், நிதி, சுகாதார, பாதுகாப்பு இந்த துறைகளுக்கு தான் அதிக அளவு நிதி வந்து ஒதுக்கப்படும். சரி, விலங்கல்ல. கல்வி வராதா சார்? என்னது விலங்கல்ல? கல்வி வராதா சார்? கல்விக்காக இல்ல, கல்விக்கு வந்து நிதி வந்து கல்விக்கு சுகாதாரத்துக்கு வந்து ஜிடிபில ஒதுக்குற நிதியை விட இப்ப வந்து இலங்கையுடைய அரசாங்கம் நிதி திட்டமிடல் மற்றும் கொள்கை அமுலாக்கல் அது தொடர்புல வந்து அதிக அளவு நிதி ஒதுக்குறாங்க. நிதிக்கு 1.69 சார் இந்த முறை. இப்ப கடைசியா கூட சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் அடிப்படையில கல்விக்காக 1.6% தான் நிதி ஒதுக்கி இருந்தாங்க. சுகாதாரத்துறைக்கு 1.5% தான் ஒதுக்கி இருந்தாங்க. சரியோ? 39வது கேள்வியை பார்ப்போம். அதிக வேகம் கொண்ட ஜூட் சோங்ஸி என்ற குவாண்டம் கணினியை அறிமுகம் செய்த நாடு எது? அது அப்டேட் எனக்கு சரி. அது வந்து சீனாதான். இப்ப சீனா பொறுத்த வரைக்கும் சீனா வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நாடு. எங்க எக்ஸாம் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இப்ப அவங்கள வந்து இப்ப உலகத்திலேயே மிகவும் கடினமான பரீட்சை பரீட்சையை நடத்துற நாடு தான் சீனா. அந்த எக்ஸாமுக்கு பேர் வரும் என்னன்னு சொன்னா அது ஜாகோ எக்ஸாம்னு சொல்றேன். ஜாகோன்னு சொன்னா அந்த எழுத்த மட்டும் சொல்றது நோட் பண்ணிக்கோங்க. GAO KAO. இந்த ஜாகோன்னு சொல்ற அந்த எக்ஸாமை வந்து நடத்துற நாடு சீனா. இதுக்கு பிறகு வந்து அந்த இந்தியாவோட அந்த UPSI நீட் எக்ஸாம் இதெல்லாம் அதுக்கு பிறகு வர கஷ்டமான பரீட்சை. ஆனா மிகவும் கடினமான பரீட்சை வந்து இதுதான். அதாவது அவங்க எப்படி சொல்ற இந்த பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை தெரிவு செய்யறது சார் அந்த பரீட்சையோட பேரை எழுத்த சொல்ற நோட் பண்ணுங்கம்மா. GAO KAO. இந்த ஜாகோ எக்ஸாம் சொல்றதுதான் உலகத்திலே மிகவும் கடினமான பரீட்சை. இப்ப இதுல உலகத்துக்கு பரீட்சை முறையை அறிமுகப்படுத்தினவர்களும் சீனர்கள் தான். உலகத்துக்கு நாணயத்தாள்களை அறிமுகப்படுத்தினதும் சீனர் தான். காகிதங்களை அறிமுகப்படுத்தினதும் சீனர்கள் தான். அப்படி சீனர்கள் தொடர்பா நிறைய விஷயம் இருக்கு பார்க்க. சரியோ? 40வது கேள்வி பார்ப்போம். பிரஸ் விஸ் பிரிஸ் எனும் நூலினை தொகுத்தவர் யார்? இது என்னன்னு சொன்ன ஒரு நூல்னு சொன்னா இது என்னன்னு, அதாவது கார்ட்டூன். இந்த பேப்பர்ல வந்து ஒரு 600 கார்ட்டூனை வந்து தொகுத்து எடுத்து ஒரு நூலை வெளியிட்டதுதான் இது. இந்த நூலை யாரு தொகுத்தவர்னு கேட்டா வஜிர அபேவர்தன. இந்த நூலை யாரு தொகுத்தன்னு கேட்டா வஜிர அபேவர்தன. சரி. அப்ப முக்கியமா ஒரு 40 கேள்விகள் தான். அப்ப அது சம்பந்தமா நான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் முன்னு சந்தர்ப்பம் பின்னுக்கு நிறைய விஷயங்கள் நான் தரல. என்னடா நிறைய விடயங்களை ஒரே நாள்ல உங்களோட தலைக்கு தரது அவ்வளவு நல்ல விடயம். சரி 38 என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். 2026 வரவு செலவு திட்டத்துல இப்ப இலங்கையில அரசாங்கத்துல இதுபடி
இப்ப அவங்க எந்த அமைச்சுக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்யறாங்கன்னு கேட்டா, நிதி, திட்டமிடல் மற்றும் கொள்கை அமுலாக்கல் அமைச்சு. இந்த அமைச்சுக்காகத்தான் அவங்க அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்யறது. சரியோ? இப்ப குறிப்பிட்டு சில இந்த துறைகள்னு சொல்லி வரக்க போக்குல, நமக்கு துறைகள்னு சொல்ல போக நம்ம அமைச்சு விலங்கல்ல. கொஞ்சம் பொறுங்க வாரன். சார் 37வது விடை சொல்லுங்களேன் சார். வாரம்